குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபி தான் பார்த்துட்ருக்கோம். டேர்ம் த்ரீயில் ஃபஸ்ட் யூனிட் தான் பார்த்துட்ருக்கோம். பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஆசிய மற்றும் ஐரோப்பா கண்டங்களை பற்றி படிச்சுட்ருக்கோம். ஆசிய கண்டம் முழுவதும் படித்து முடிச்சிட்டோம். ஐரோப்பா கண்டத்தில் பார்ட் 1 வீடியோ வந்து முடிச்சிட்டோம். பார்ட் 1 வீடியோ எதை பற்றி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐரோப்பா கண்டத்தை எவ்வாறெல்லாம் வந்துட்டு இயற்கை அமைப்புகளால் வகைப்படுத்தியிருந்தாங்க. அந்த 5 பெரும் பிரிவுகளை வந்து 4 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க, பெரும் பிரிவுகளாக. ஆனால் வந்துட்டு அதில் பிரிவுகள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உள்ளே இருக்கிற பிரிவுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 7-8 பிரிவுகள் இருக்கும். இப்போ இந்த பாடத்தில் என்ன பார்க்க போனால், அப்படி இயற்கையால் பிரிக்கப்பட்ட அந்த கண்டத்தில் எந்த மாதிரி ஒரு காலநிலை நிலவுது, எந்த மாதிரி தாவரங்கள் கிடைக்கிறதுனால அந்த கண்டத்தினுடைய பொருளாதாரத்திற்கு வந்து அவர் எப்படி வந்துட்டு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அப்போ அந்த கண்டத்தை வந்துட்டு உலகளவில் வந்துட்டு ஒரு தொழில் புரட்சி கொண்ட நாடாக இருக்கிறதுக்கு வந்து அந்த கண்டத்தில் எந்த மாதிரி வந்துட்டு பொருட்கள் வந்து கிடைச்சதுனால அந்த கண்டம் வந்துட்டு உலகிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில்துறையில் வந்து முன்னிலையில் இருக்கிற நாடாக இருக்குதுன்றது நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த ஆசியா என்ற கண்டத்தையும் ஐரோப்பா என்ற கண்டத்தையும் கட்டாயம் நம்ம ஏன் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆசியா என்ற கண்டத்தில் தான் இந்திய என்ற நாடு இருக்குது. இந்திய என்ற நாட்டில் தான் ஐரோப்பியர்கள் வந்து பல நாடுகளிலிருந்து வருகை புரிஞ்சிருப்பாங்க. அதாவது இந்தியா என்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மாநிலங்கள் இணைந்தது தான் வந்துட்டு இந்தியா என்ற நாடு. ஆனா இந்த ஐரோப்பா என்ற கண்டத்துல பார்த்தீங்கன்னா பல நாடுகள் இணைந்தது தான் வந்துட்டு இந்த ஐரோப்பா என்ற கண்டம். ஆசிய கண்டத்துல எப்படி பல நாடுகள் இருக்குதோ அதே மாதிரி இந்த ஐரோப்பா கண்டத்துல பல நாடுகள் இருக்குது. ஆனா இந்தியா என்றது பார்த்தீங்கன்னா, பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட ஒரு நாடு. அப்போ அந்த நாட்டிற்கு பார்த்தீங்கன்னா, பல ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வருகை புரிந்து, அப்போ இயற்கையான முறையில பார்த்தீங்கன்னா, 2 கண்டங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியான இயற்கை அமைப்பு தான் கொண்டிருக்கும். ஆனா, ஒரு இயற்கை எது வந்து அரணாக வந்து 2 இதையும் பிரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூரல் மலைத்தொடர் தான் வந்து ஆசியாவையும், ஐரோப்பா கண்டத்தையும் பிரிச்சிருக்கும். ஆனா, இயற்கை முறையில பார்த்தீங்கன்னா, 2 கண்டங்களும் ஒத்து போறதா தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு அதாவது வந்துட்டு நாம எப்படி வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்கன்றத தாண்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் அனைவரும் ஒன்றுன்ற உணர்வு இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த ஜீன்ல இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு நோக்கத்துல அவங்க எத தேடி எப்படி வந்தாங்களோ, அது எந்த நாட்டு அந்த நாட்டு மன்னருடைய ஊக்கத்தினால் கூட வந்திருந்தது. அது 2வது பட்சமாக இருந்தாலும், ஆனா அந்த ஜீனுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? அதிலிருந்து ஒன்று பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ஆசியா என்ற நா நா அதாவது ஆசியா என்ற கண்டத்தின் மக்கள் என்ற உணர்வால தான் இவங்க வந்துட்டு அவர்களையும் அறியாமல் இந்த ஆசியா கண்டத்தில் வந்து ஈர்க்கப்பட்டிருப்பார்கள் அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. இத மாணவர்கள் நீங்க வந்துட்டு இத படிக்கும்போது இந்த பாடத்தை எப்படியெல்லாம் உங்களால இதை யோசிச்சு, எப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு உள் உணர்வால உங்களால என்னெல்லாம் உணரப்பட முடியுதோ, அதெல்லாம் நீங்க உணர்ந்தீங்கன்னா தான் இந்த பாடத்தினுடைய புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அற்புதமான பாடம் தான். ஒவ்வொரு பாடம் இது எந்த பாடத்திற்கு இந்த பாடது சலிச்சதே இல்லைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாரி தான் இந்த ஐரோப்பா கண்டமும் சரி, இந்த ஆசிய கண்டமும் சரி, மற்ற கண்டங்கள் நம்ம ஆ வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா எந்த ஒரு கண்டமும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படிதான் ஒரு உணர்வு ஏற்படும். ஏன்னா, நீங்கலாம் இதெல்லாம் வந்து படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய பாடங்கள்மா. இத அப்படியே நீங்க ஒரு மேலோட்டமா பார்க்க வேண்டியது கிடையாது. நல்லா நீங்க ஆழ்ந்து படிக்க வேண்டிய பாடம். ஏன்னா, ஆசியாவும், ஐரோப்பாவும் வந்துட்டு அ பக்கத்துல பக்கத்துல இருந்தாலும், ஆனா இது நமக்கு ரொம்ப மிக பயனுள்ள வகையில இருக்கக்கூடிய ஒரு கண்டமாக தான் இது பார்க்கப்படுது. அதனால நீங்க இது கட்டாயம் பார்க்கணும். பாருங்க. ஐரோப்பாவினுடைய காலநிலை. அதாவது இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம். இப்போ நாம இந்த காலநிலையிலேருந்து பார்க்க போறோம். ஐரோப்பா காலநிலை என்னெல்லாம் பார்க்கலாம்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அது இந்த பாடத்த பார்க்கறதுக்கு பாருங்க. காலநிலை படிக்க போறோம். அதுக்கப்புறம் இயற்கை தாவரங்கள் அந்த காலநிலை மாற்றத்தால் எவ்வாறு வந்து இயற்கை தாவரங்கள் அந்த கண்டத்தில கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கண்டத்தில இயற்கை வளங்கள் கிடைக்கிறதுனால, அந்த கண்டத்தினுடைய வள ஆதாரங்கள் அது எப்படி வந்து அந்த கண்டத்திற்கான பொருளாதார நடவடிக்கைகளை வந்து மேம்படுத்துது. அந்த நாட்டினுடைய பொருளாதாரம். அதுக்கப்புறம் கலாச்சாரம். அது தொழில் எப்படி இருக்கு? அந்த நாட்டின் கலாச்சாரம் எப்படி இருக்குது? கலாச்சார கலவை எங்கிருந்து கலவை வந்தது அதாவது கலந்திருக்காங்க இல்லையா? ஒன்றோடு ஒன்று. ஏன்னா, சமயம் மற்றும் மொழி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கலை மற்றும் கட்டடக்கலை. அதுக்கப்புறம் உணவு மற்றும் திருவிழாக்கள். ஆசியா மற்றும் ஐரோப்பா கண்டத்தினோட ஒப்பிட்டு ஒரு ஆய்வு செய்றாங்க. அதுதான் வந்து எவ்வளோ வந்து ஒத்துப்போகுது. இது 2த்துக்கும் ஒன்ற வேறுபாடு என்னென்ன மாற்றங்கள் சிறு சிறு மாற்றங்கள பத்தி என்னென்னன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இதோட இந்த பாடம் வந்துட்டு நிறைவடையுதும்மா. உங்களுக்கு வந்து அற்புதமான பாடம் இது. எல்லாரும் ஒரு வாட்டி இத வாசிங்க, இல்லாட்டி கேட்டுக்கோங்கம்மா. ஆனா கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய பாடம் இது. பாருங்க.
காலநிலை. ஐரோப்பிய காலநிலை ஐரோப்பிய காலநிலை மித வெப்பமண்டல காலநிலை முதல் துருவ காலநிலை வரை வேறுபட்டு காணப்படுகிறது. அதாவது நம்ம இந்த ஐரோப்பா என்ற கண்டத்தை இருங்க ஒரு முறை காமிச்சிடுறேன், மேப்பை காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பாருங்கம்மா. பாருங்க, இது வந்துட்டு கடகரேகையாச்சா, இது நிலநடுக்கோடாச்சா, நிலநடுக்கோடு கடகரேகைக்கு மேல யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த துருவ பகுதிகள் இருக்கா மேல, இந்த ஆர்டிக் வட்டம் இருக்குதா. அப்போ இந்த மேல ஆர்டிக் வட்டம்னா அப்போ இந்த கடகரேகைக்கு மேல எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த துருவ பகுதிகள் தான் இருக்கும். அந்த பகுதிக்கு மேலதான் கடகரேகைக்கு மேல அமைஞ்சிருக்கிறதுனால. ஆனா ஆசியா பாருங்க, இந்த நிலநடுக்கு கோட்டிலேயே இருக்கு. ஏன்னா நிலநடுக்கு இது வரைக்கும் ஆசியா இருக்குது, இதுதான் வந்துட்டு ஆஸ்திரேலியா. அப்போ நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து எது வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக் வட்ட வரைக்கும் ஆஸ்திரேலியா இருக்குது. அப்போ எவ்வளவு பெரிய கண்டம் பாருங்க. அப்போ இந்த கண்டத்துக்கும் ஒரு 75% ஒத்து போனாலும் ஒரு சில வேறுபாடுகள் மட்டும்தான் இருக்கும். மீதி எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கண்டத்திற்கும் பொதுவான இயற்கை பிரிவுகள் தான் பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போ காலநிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகரேகைக்கு மேல இருக்குது. அப்போ கடகரேகைக்கு இந்த பகுதி முழுவதும் எப்படி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான வெயில் இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் வரைக்கும் மிதமான வெயில் இது வரைக்கும் இருக்கும். இதுக்கு மேல ஏன்னா அந்த சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் நேராக இது வரைக்கும் விழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு மேல எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக் வட்டம் வந்துருது. அப்போ இதுக்கு மேல யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த துருவ பகுதி வந்துருது. அப்போ இங்கிருந்து இங்க வரைக்கும் ஒரு துருவ பகுதியாகவும் இங்கிருந்து இது வரைக்கும் வந்து மேல வந்து துருவ பகுதியாக இருக்குது. அப்போ இதுல இருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலநடுக்கோட்டுல இருந்து ஒவ்வொன்றும் அப்படி மேல போக போக வேறுபடும். அதே மாதிரி இந்த பக்கம் கீழே வர வர வேறுபடும். ஆனா எல்லாருக்கும் சமமான இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து இந்த கடகரேகைக்கு மேல வரைக்கும் போகுமா. இது வரைக்கும் ஒரே சமமான காலநிலை இருக்கும். இதுக்கு மேலதான் வேறுபடும். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கை மலைகள்ல பீடபூமிகள் சமவெளிகள் இப்படிதான் வந்து வேறுபட்டிருக்குமே ஒழிய மற்றபடி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த பகுதி முழுவதும் ஒரே சமமான காலநிலை தான் ஓரளவுக்கு இருக்கும். இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. அப்போ ஆப்பிரிக்கா எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வடக்கு பக்கம் இருக்குது. அதாவது இந்த ஆர்டிக் பெருங்கடல் மேலதான் இருக்குது. வடக்கு பக்கத்துல மேலதான் இருக்கு. பாருங்க. பாருங்க, ஐரோப்பா காலநிலை மித வெப்பமண்டலம். அதாவது அதிகமா இல்ல, மித வெப்பமான காலநிலையும், அதாவது மித வெப்பமண்டல காலநிலையிலிருந்து அங்கிருந்து துருவ காலநிலை வரைக்கும். அப்போ துருவ காலநிலை வரைக்கும் ஏன்னா மேல ஆர்டிக் வட்டம் வரைக்கும் இருந்திருக்கு. அப்போ 2 காலநிலை இருக்கும். அப்போ மித வெப்பத்திலிருந்து துருவ காலநிலை வரைக்கும் வேறுபட்டு காணப்படுது. அப்போ அந்த கண்டத்துல ஆர்டிக்ல இருந்து கீழே அதாவது ஆர்டிக் தான் துருவம். அப்போ இங்கிருந்து அந்த கடகரேகைக்கு மேல என்னன்னு பார்த்தீங்கன்னா மித காலநிலை தான். அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் இந்த ஐரோப்பா கண்டம் வந்துட்டு இருக்குது. அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கும்போது இங்கிருந்து ஒரு காலநிலையும் அப்ப இங்க கொஞ்சம் ஒரு காலநிலையும் இப்படி இங்க ஒரு காலநிலையும் அப்படி இந்த கண்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலநிலை வந்துட்டு வேறுபட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் பாருங்க, தென் பகுதியில கீழே தெற்க பார்த்தீங்கன்னா யார் வருமானா மத்திய தரைக்கடல் பகுதி. காலநிலை பார்த்தீங்கன்னா மிதமான கோடை காலமும் குளிர்கால மழையையும் கொண்டதாகும். நம்ம குளிர்கால மழை எப்பன்னு சொல்றோம்? செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் படிக்கிறோமா? செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்தியாவுக்கு. அதே மாதிரி அப்போ அதுதானே குளிர்கால மழைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மழை கொண்டதாகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிதமான கோடை காலமும் கொண்டதுதான் வந்துட்டு இந்த தென் பகுதியில். யாரால பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடல். பாருங்க, இதை பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது மத்திய தரைக்கடல் எங்க இருக்கு? அதாவது மெடிட்டரேனியன் சி வந்துட்டு எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 கண்டத்துலயும் இருக்குது. அப்போ இந்த கடலே பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மற்ற பகுதி முழுவதும் எப்படி இருந்ததுன்னா கடல். இந்த பக்கம் பசிபிக் ஓஷன் இருக்கு, இந்த பக்கம் பசிபிக் ஓஷன் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்குது. அட்லாண்டிக் பெருங்கடல் இங்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஆர்டிக் மேல இருக்குது. இங்க கடல் இருக்குது. இந்த கடல்லாம் இருந்தாலும் ஆனா இந்த கடல் ஏன் வந்துட்டு மத்த கடல்களை காட்டிலும் ஒரு யூனிக்கா ஒரு 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 வித்தியாசமா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த பக்கம் லேண்டு, இந்த பக்கம் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டம் இருக்கு, இந்த பக்கம் வந்து ஆப்பிரிக்கா கண்டம் இருக்குது, இந்த பக்கம் ஆஸ்திரேலியா கண்டம் இருக்குது. அப்போ இந்த நாடுகளுக்கு மத்தியில இந்த கடல் இருக்கிறதுனால அப்போ அதனுடைய காலநிலை
இந்த இந்த மத்திய தரைக்கடலுடைய காலநிலை வேறுபட்டுதான் இருக்கும். அப்போ ஐரோப்பா கண்டத்தின் தெற்கு பகுதியில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்திய தரைக்கடல். அப்ப அந்த மத்திய தரைக்கடலால எப்படின்னு பார்த்தீங்கன்னா மித வெப்பமண்டல காலநிலை வந்துட்டு நிலவுது இந்த ஐரோப்பா கண்டத்துலன்னு சொல்றாங்க. பாருங்க, மத்திய தரைக்கடல் வந்து தெற்கு பகுதியிலயும் காலநிலை வந்துட்டு மிதமான கோடை காலமும் அதுக்கப்புறம் குளிர்கால மழையும் கொண்டது இந்த தென் பகுதியில தெற்கு பகுதியில மத்திய தரைக்கடல் இருக்கிறதுனால காலநிலை எப்படின்னா மிதமான கோடை காலமும் குளிர்கால மழையும் கிடையாது. அப்ப கோடை காலம் வந்துட்டு மிதமா இருக்குது, குளிர்காலத்துல மழை இருக்குது எங்கன்னா தெற்கு பகுதியில. அதே வடக்கு பகுதியில பாத்தீங்கன்னா வடக்குன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் நீரோட்டத்தினால் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகள் பொதுவான மிதமான ஈரக்கால நிலை கொண்டதாகும். நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் அட்லாண்டிக் பெருங்கடல். இது அட்லாண்டிக் பெருங்கடல்ல பார்த்தீங்கன்னா வெப்பம் கொஞ்சம் இந்த கடல்ல பார்த்தீங்கன்னா வெப்பம் இருக்குது. ஏன்னா இந்த மத்தியில வந்துருது. ஆனா இதுக்கு மேல இருக்கிற இந்த பகுதியில நார்வே, ஸ்வீடன் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதாவது சுவிட்சர்லாந்து, இந்த பக்கம் ஐஸ்லாந்து இந்த பகுதியெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் குளிரா இருக்கிற பகுதி. ஏன்னா இங்க வந்துட்டு இந்த ஈக்வேட்டருக்கு மேல பார்த்தீங்கன்னா அதாவது கடகரேகைக்கு மேல பார்த்தீங்கன்னா சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் வந்துட்டு பார்த்தோம்னா குறைவாக தான் போகும். அப்போ இந்த இந்த கடல் இருக்கிற நீரோட்டத்தினால இந்த வெப்பம் வந்துட்டு இந்த பகுதிகளுக்கு கடத்தப்படுறதுனால இந்த பகுதி வந்துட்டு குளிர்ச்சியாக இருந்தாலும் இயற்கையான முறையில குளிர்ச்சியாக இருந்தாலும் ஆனால் இங்கிருந்து இந்த அட்லாண்டிக் கடலால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து வெப்பம் வந்து கடத்தப்படுது. அப்போ மிதமான வெப்பம் கடத்தப்படுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா. அதாவது நீங்க பாருங்க ஒரு கிணத்துல போய் நம்ம குளிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது கிணத்துல போயிட்டு குளிச்சு அந்த தண்ணி எப்படி கத 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 சூடா இருக்கும். அப்போ எவ்வளவு சூடு இருந்தா அந்த தண்ணி நமக்கு இப்போ நம்ம பழுப்புல பிடிச்சி டைரக்டா குளிக்கிறதுக்கும் ஒரு கிணத்துல போயிட்டோ இல்லாட்டி ஒரு மோட்டர் போட்டோ அந்த மாதிரி நம்ம குளிக்கும்போது சூடா இருக்குது இல்லைங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியில வந்துட்டு அந்த ஈட்டை வந்து தக்க வைக்கிறது அந்த ஈர்ப்பு தன்மை எங்க இருக்குன்னா பூமியில இருக்கு. அப்போ அந்த பூமியில நீர் இவ்வளவு இருந்தாலும் அந்த நீரும் வந்து சூடா தானே இருக்கும். அப்போ அந்த நீர் இங்கிருந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஈட்டு வந்துட்டு இந்த பக்கம் இருக்கிற அந்த துருவ பகுதியில் இருக்கிற நாடுகளுக்கு வந்துட்டு இந்த இருக்கிற நீராலதான் அங்க வெப்பமே கொஞ்சம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன இந்த அட்லாண்டிக் பெருங்கடல். இதை ஞாபகம் வச்சுக்க மறக்காது. அதாவது எப்படி வந்துட்டு சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் இந்த பகுதி முழுவதும் இருக்குதோ ஆனா இங்க மலைகள்லாம் மறைஞ்சிடுச்சு. இந்த பகுதியில தான் பெரிய யூரல் மலையை வந்து பிரிச்சிடுச்சு. அப்போ பெரிய உயரமான மலைகள்லாம் இங்க இருக்குதுன்னா அப்போ இந்த பகுதி ஏற்கனவே துருவம் இங்க வந்து மலையெல்லாம் மறைஞ்சிடுச்சு. அப்போ இந்த பக்கம் வெயில் வர்றதுக்கும் குறைஞ்சிடுச்சுன்னா நீங்க எப்படி பார்க்கணும் இதை இந்த பக்கம் பனி நிறைந்த பகுதியாக இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட இடத்துலயும் மக்கள் வசிக்கிறாங்க. ஐஸ்லாந்துல மக்கள் வசிக்கிறாங்க, நார்வேல வசிக்கிறாங்க, ஸ்வீடன்ல வசிக்கிறாங்க, பின்லாந்துல எல்லாம் இங்க துருவ வட்டத்துக்கு கீழே அதாவது அந்த துருவ பகுதி வரைக்கும் நின்றுருக்காங்கன்னா அப்போ இங்க இருக்கிற அந்த அயர்லாந்து அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்கிற அந்த வெப்பம் கடத்துறதுனாலதான் அங்க வந்துட்டு மிதமான காலநிலை நிலவறதுக்கு வடக்கு பக்கம் காரணம்னு சொல்றாங்க. இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதான் கொடுத்துருக்காங்க. அப்படிதான் பாருங்கம்மா. அதாவது வடக்கு அட்லாண்டிக் நீரோட்டம் அந்த அட்லாண்டிக் பெருங்கடல நீரோட்டத்தினால மேற்கு பக்கம் இந்த பக்கமும் அதுக்கப்புறம் வடமேற்கு அதாவது இது வடக்கு இருங்கம்மா. அதாவது இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு இல்லையா? அப்போ இந்த மேற்கு பக்கமும் சரி, இந்த பக்கம் இந்த வடமேற்கு பகுதியும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்கு பகுதிகள் மிதமான மற்றும் ஈர காலநிலை கொண்டது. ஏன்னா, அங்க துருவ பகுதியில ஈரம். அப்போ மிதமான காலநிலை கொள்றதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்கிற அந்த வெப்பமான நீரோட்டம் வந்துட்டு இங்கிருந்து அங்க கடத்தப்படுது. அதுக்கப்புறம் பாருங்க மத்திய மற்றும் கிழக்கு அதாவது ஐரோப்பாவுல மத்தியிலும் சரி அதுக்கப்புறம் இந்த பக்கம் கிழக்கு இருக்கிற ஐரோப்பாவுல வந்து காலநிலை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் மற்றும் கண்ட காலநிலைன்னு சொல்றாங்க. பாருங்க இந்த கிழக்கு பக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கம்மா இங்க துருக்கி என்ற நாடு வந்துருச்சா. மத்தியில யார் வராங்கன்னா கருங்கடல் இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மத்திய தரைக்கடல்லாம் எங்க போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெற்க போயிடுச்சா. அப்போ இது தெற்காயிடுச்சுங்களா. இது மத்தியில இருக்குதுன்னா, மத்தியில ஏதாவது கடல் இருக்கா? இங்க கஜகஸ்தான், அதாவது ஆசியா வந்துருச்சா இந்த பக்கம்? இது வந்துட்டு காஸ்பியன் கடல் வந்துருச்சு. காஸ்பியன் கடல் வந்துட்டு எப்படி நம்ம இந்திய பெருங்கடலும் அதே மாரி இந்திய பெருங்கடல் வந்து ஓஷனு. அரபிக் கடல், வங்காள விரிகுடால எப்படி கடல் இருக்குதோ, அதே மாரி தான் இது ஒரு கடல். ஆனா, இந்த பெரிய பெரிய ஓஷன தாண்டி இந்த கண்டங்கள் எப்படி இருக்குதுன்னா, கடல்லிருந்து விலகி இருக்குது. இங்க மத்தியில வந்து இருக்கிற பகுதிகள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியில இருக்கிறது வந்துட்டு இந்த கடலை தாண்டி இருக்கிறதுனால, அது என்ன மாரி காலநிலைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது
நிலத்தால இருக்கும் முழுவதும் நிலத்தை நிலங்கள் கொண்ட பகுதியாகவும் கடலிலிருந்து விலகி இருக்கிறதுனால இது என்ன காலநிலைன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா கண்ட காலநிலைன்னு சொல்றாங்க. ஏன்னா கடலிலிருந்து வெகு தொலைவில் அமைந்திருந்தால் அது கண்ட காலநிலைமா. கண்ட காலநிலைன்னா என்னன்னே தெரியாம அப்படியே படிக்கிறதை விட கண்ட காலநிலைன்னா என்னன்னா கடலிலிருந்து தொலைவா இருந்தா அது ஒரு காலநிலையை கொண்டிருக்கு. ஏன்னா ஈரப்பதம் இல்லாம ஒரு ட்ரையான பகுதியா அந்த பகுதியில வந்து நிலவுது. எங்கன்னா மத்திய ஐரோப்பாவுல. பாருங்க கண்ட காலநிலை. அதுக்கப்புறம் துணை துருவ மற்றும் தூந்திர காலநிலை வந்து வடகிழக்கில் வந்துட்டு காணப்படுகிறது. இங்க பாருங்க. இது கிழக்கு, இது மேற்கு இல்லையா? இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. அப்ப இந்த பக்கம், இந்த வடகிழக்கு பகுதியில எந்த மாரி காலநிலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துணை துருவ, அதாவது துணை துருவ மற்றும் தூந்திர காலநிலை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடகிழக்குல. ஏன்னா, இந்த ஆர்க்டிக் வட்டம் போயிடுச்சா மேல, ஆர்க்டிக் வட்டத்துக்கும் மேல இது ஆர்க்டிக் வட்டம்னே வச்சுக்கோங்கம்மா. இது ஆர்க்டிக் வட்டம்னா, இதுக்கு மேல யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, துருவ பகுதிகள் வந்துருச்சு. அப்போ இந்த ஆர்க்டிக் வட்டத்துக்கும், துருவ பகுதிக்கும் இடைப்பட்ட அப்படியே டைரக்ட்டாவா போகும். அங்கிருந்து ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சம் தானே அந்த ஆர்க்டிக் வட்டத்த தொடும். அப்ப அந்த ஆர்க்டிக் வட்டத்துக்கும், துருவ பகுதிக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி இருக்கு இல்லையா? அதுதான் வந்து துணை துருவ பகுதி. தூந்திர காலநிலைன்னா அந்த துருவத்திற்கு அதாவது துருவ பகுதி தான் வந்து தூந்திர காலநிலைன்னு சொல்றாங்க. இது பாருங்கம்மா. இது வந்துட்டு அந்த இது துருவ பகுதி. இப்போ இது வந்துட்டு ஆர்க்டிக் வட்டம். இது ஆர்க்டிக் வட்டம்னே வச்சுக்கோங்க. ஆர்க்டிக் வட்டத்துக்கும் இந்த ஆ துருவ பகுதிக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி தான் வந்து துணை துருவ பகுதினும், இந்த ஆர்க்டிக் இருக்குது இல்லையா? மேல துருவ பகுதி, அதுதான் வந்துட்டு தூந்திர காலநிலை. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடகிழக்கில் அமைந்துள்ளதுன்றாங்க. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில. அதுக்கப்புறம் பாருங்க அட்லாண்டிக் பெருங்கடலிலிருந்து வீசுகின்ற மேற்கத்திய காற்றுகளின் மிதமான தாக்கத்திற்கு ஐரோப்பா முழுவதும் உட்படுகிறது. அப்ப அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருந்து அந்த காத்து வீசுறதுனால மேற்கத்திய காற்று இது மேற்கு தானே இருக்குது. அப்ப மேற்கத்திய காற்றால தான் வந்து ஐரோப்பா முழுவதும் அந்த தாக்கத்திற்கு உட்படுதான் எந்த அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்கிறதுனால அட்லாண்டிக் பெருங்கடல் வீசுறதுனால அந்த கண்டம் முழுவதுக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாக்கத்திற்கு அந்த காற்றினுடைய தாக்கத்திற்கு உட்படுகிறதுன்றாங்க. மேற்கத்திய காற்று எங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருந்து வீசுது. ஏன்னா அந்த அட்லாண்டிக் பெருங்கடல் மேற்கு பகுதியில் தான் இருக்கு. எப்படி வந்துட்டு காலநிலை வந்துட்டு எது வந்துட்டு பிரிக்குதுன்னு பாருங்க. அதாவது அந்த ஐரோப்பா என்ற கண்டத்துல காலநிலை வந்துட்டு மாறுபடுறதுக்கு எந்த மலை வந்துட்டு பிரிக்குதுன்னு பார்க்கணும். நம்ம ஆல்ப்ஸ் மலைத்தொடர் மத்திய தரைக்கடல் காலநிலையையும் வட ஐரோப்பாவில் காணப்படும் குளிர்ந்த காலநிலையும் பிரிக்கின்ற ஒரு அரணாக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு இமயமலை வந்துட்டு அந்த வடக்கில் இருக்கிற அந்த திபெத் அந்த திபெத் இல்ல திபெத் தான். அதாவது திபெத்தையும் எப்படி வந்துட்டு இந்தியாவையும் பிரிக்கிற ஒரு அரணாக எப்படி இமயமலை இருக்குதோ, அதே மாரி வடக்குல இருக்கிற காலநிலையையும், அந்த தெற்கு பகுதியில இருக்கிற காலநிலையும் பிரிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய தரைக்கடலுடைய காலநிலையும், தெற்குல இருக்குது மத்திய தரைக்கடலுடைய காலநிலை. வடக்குல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த துருவ பகுதியில காலநிலை. ஏன்னா, அந்த பக்கம் குளிர் அதிகமா இருக்கும், பனி உறைவிடமா இருக்கும். அதுக்கும் இதுக்கும் பிரிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடர். இந்த பாருங்க ஆல்ப்ஸ் மலைத்தொடர் எங்க இருக்குன்ட்டு. இதுல பாருங்கம்மா. இதோ இருக்கு பாருங்க. ஆல்ப்ஸ் மலைத்தொடர். இதுதான் வந்துட்டு இருங்க திருப்புறேன். பாருங்க. இது ஆல்ப்ஸ் மலைத்தொடர். இது எங்க இருக்கு? மத்திய தரைக்கடல். அப்ப மத்திய தரைக்கடல், இந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடர் இந்த பக்கம் இருக்குதா? இது வந்துட்டு அட்லாண்டிக் பெருங்கடல் இந்த பக்கம் முழுவதும் பரவுதா? அப்போ வடக்கு இருக்கிற அந்த துருவ பகுதியில் இருக்குது. அந்த குளிர்ச்சியான அந்த பனி துருவம் கொண்ட பகுதியையும், இந்த பக்கம் இருக்க இந்த மத்திய தரைக்கடந்த மித வெப்பமான காலநிலையும் பிரிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடர் தான் பிரிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்கம்மா. இது மேப்ல சின்னதாக இருந்தாலும், ஆனா வந்து அந்த கண்டத்துக்கே மிகப்பெரிய ஒரு அரணாக இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்கம்மா. இது வந்து இப்ப பார்த்தாச்சு. எப்படி உங்களுக்கு இப்ப காலநிலை வந்துட்டு பிரிக்கிறது எதுன்னா, ஆல்ப்ஸ் மலைத்தொடர். ஏன்னா மத்திய தரைக்கடல்ல தெற்கு பக்கம் இருக்குது. மத்திய தரைக்கடல் வந்துட்டு தெற்கு பக்கமா.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவுல வடக்கு பக்கம் வந்துட்டு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்க்டிக் வட்டம். அதாவது துருவ பகுதி. அதனால பிரிக்கிறது வந்துட்டு இந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடர். அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ தகவல் பேழை ஒண்ணு குடுத்துருக்காங்க. வட அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடல வடக்கு, தெற்குன்னு பிரிச்சுக்கோங்கம்மா. இப்படி தெற்காயிடுச்சா? இது 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 கீழ இருந்தா தெற்கு, இது வடக்கு. அப்போ அட்லாண்டிக் பெருங்கடல் பார்த்தீங்கன்னா, நம்ப இப்படி எஸ் வடிவத்தில இருக்குதுன்னு படிச்சோமா? அப்போ தெற்கையும் இருக்குது, வடக்கையும் இருக்குது. அப்போ தெற்க இருக்கிறத விட்டுடுங்க. வடக்குல இருக்கிற அட்லாண்டிக் பெருங்கடத்தினுடைய நீரோட்டம் பார்த்தீங்கன்னா, வெப்பக்கடல் நீரோட்டம் ஐரோப்பாவின் மேற்கு பகுதிகளுக்கு மிதமான வெப்பத்தை வந்து அளிக்கிறது. அப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த ஈக்வேட்டர் பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் பாஸ் ஆயிருக்கும். அப்போ வெப்பம் மிகுந்த பகுதியாக இருக்கும். ஆனா, எங்க இந்த தெற்கு ஏன்னா மத்திய தரைக்கடல் இருக்குது. இந்த ஈக்வெடார் இங்க பாஸ் ஆகுது. ஆனா, வடக்குல இருக்கிற இந்த ஆர்க்டிக் வட்டத்துல இருக்கிற இந்த அட்லாண்டிக் பெருங்கடல்ல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அ துருவ பகுதியில இருக்கிற காலநிலை தான் நிலவுது. அப்போ தெற்கிலிருந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேற்கு பக்கம் வந்துட்டு அந்த வெப்பக்கடல் நீரோட்டம் வந்து அந்த பக்கம் மேற்கு பகுதிக்கு போகுது அட்லாண்டிக் பெருங்கடல் மூலியமாக. அப்ப மேலும் மேற்கத்திய காற்று பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய காற்று வீசுது இல்லையா? காற்று. மேற்கத்திய காற்று நம்ம ஒண்ணு படிச்சிருப்போம் 10வது புவியியல் படிக்கும்போது கூட. அப்ப அந்த மேற்கத்திய காற்று முழுவதும், ஐரோப்பா முழுவதும் வெப்பத்தை வந்து கடத்துது. அப்ப இந்த ஏற்கனவே இந்த கடல்ல வெப்பமா இருக்குது. இந்த நீரோட்டம் வந்துட்டு வெப்பமா இருக்கிற நீரோட்டம் அந்த பக்கம் போறதுனால, அந்த மேற்கு பகுதியில இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் வெப்பமான காலநிலை குடுக்குது இந்த அட்லாண்டிக் பெருங்கடல். அதே மாரி மேற்கத்திய அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ன்னு படிச்சிருப்போம் இல்லையா? அந்த மேற்கத்திய இடையூறுகள்னு சொல்லிட்டு, அப்ப மேற்கத்திய காற்று வந்துட்டு இந்த வெப்பத்தை வந்து இங்க இந்த பகுதிக்கு கடத்துறதுல இந்த மேற்கத்திய இடையூறுகளும் வந்துட்டு இதுக்கு வந்து துணை புரியுது. அப்போ அப்படிதான் வந்துட்டு இந்த ஐரோப்பா முழுவதும் ஒரு வெப்பத்தை கடத்துகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்லாண்டிக் பெருங்கடலும், மேற்கத்திய காற்றும். இத ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, மறக்காது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இயற்கை தாவரம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிற காலநிலை இருக்கிற இந்த அதாவது இயற்கையால விரிஞ்சிருக்குது. அப்ப மேல வந்துட்டு வெயிலே கிடையாது. வெயிலே வந்து அட்லாண்டிக் பெருங்கடலும், அதே மாரி மேற்கத்திய காற்றுனால தான் வந்துட்டு மேற்கு பகுதியில வந்துட்டு வெப்பம் நிறைந்த பகுதியாக இருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா, 1% வெப்பம் இருக்கிறதுக்கு காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வெப்பமே இல்ல. அந்த 1% கூட இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் இந்த மேற்கத்திய காற்று. அதுதான். அப்போ அந்த அந்த அளவுல இயற்கை தாவரங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்ப பாருங்க, இயற்கை தாவரம் ஐரோப்பாவின் இயற்கை தாவரம் 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூந்திரம். தூந்திரம்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த துருவ பகுதியில இருக்கிற தூந்திரகம்னா தூந்திரம்னா துருவ பகுதியில அந்த மேல இருக்கிற அந்த ஐரோ அ அதாவது உலக வரைபடத்துல ஆர்க்டிக் வட்டம் படிச்சோமா, அதுக்கு மேல துருவ பகுதி படிச்சோமா, அந்த துருவ பகுதிக்கு தான் வந்துட்டு தூந்திரம். அதுக்கப்புறம் டைக்கா அல்லது ஊசி இலைக்காடுகள். ஊசி இலைக்காடுகள்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பனி படர்ந்த பிரதேசங்கள் இருக்குது. இமயமலைக்கு மேல எப்படி வந்துட்டு நம்ம சிகரங்கள்லாம் இருக்குதோ, அங்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊசி இலைக்காடுகள். அதுக்கப்புறம் கலப்பின காடுகள். எல்லாமே கலந்திருக்கிற காடுகள். மத்திய தரைக்கடல்ல அந்த சுத்தி இருக்கிற அந்த பகுதி. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் கண்டம் வந்துருச்சு 3 பக்கமும். மத்தியில கடல் இருக்குது. அப்ப அந்த பகுதிய சுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான மரங்கள் தான் இருக்கும். ஏன்னா மண்ணும் இருக்குது, தண்ணியும் இருக்குது. அப்போ அந்த அந்த இடத்துக்கு தகுந்த காடுகள் தான் இருக்கும். அப்புறம் புல்வெளிகள். அந்த சமவெளிகள்லாம் இருக்கிற இடத்துல புல்வெளிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு காட்ட வந்து அதாவது இந்த மரங்களை வந்து இயற்கை தாவரத்த வந்து வகைப்படுத்திட்டாங்க. எந்தெந்த இடத்துல எந்த மாரி தாவரங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆர்க்டிக்னா மேல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வடக்கு ஸ்காண்டினேவிய உயர்நிலங்கள். அதாவது அந்த உயர்நிலங்கள்னா என்னம்மா? மலைகள்மா. ஆர்க்டிக்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மலைகள். இதெல்லாம் ஸ்காண்டினேவியாம்மா. இந்த இருக்கு பாருங்க. இந்த மேப்லயே பார்க்குறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அயர்லாந்து, இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்காண்டினேவியன் நாடுகள்னு சொல்லுவாங்க. 5 நாடுகள் படிச்சோம் இல்லையா? அப்ப இந்த பக்கம் பாருங்க. இந்த பக்கம் எப்படின்னா, கடல் இருக்கா? இதுவும் வந்துட்டு கடல் இருக்கா? ஏற்கனவே வந்துட்டு சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் விழலையா? அப்ப எப்படி இருக்கும்? இந்த பக்கம் பாருங்க, நிலம் இருக்குது. இந்த பக்கம் சூரியனுடைய செங்குத்து கதிர்களும் விழுது. அப்ப இதனுடைய தன்மை எது இருக்கு? அப்ப ஏற்கனவே இயற்கையிலே வந்து யூரல் மலை வந்து பிரிச்சிடுது. அப்ப இதனுடைய தன்மை இங்க பிரிக்குது. ஆசியாவிலிருந்து. அப்ப இதனுடைய தன்மையே வேறுபட்டு தானே இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் கடல்ல இருந்து விலகி இருக்குது. ஆனா இந்த நாடுகள் 5 நாடுகள் பார்த்தீங்கன்னா, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரின்னு ஒரு 5 நாடுகள் படிச்சோமா? அந்த நாடுகள்லாம் இதனுடைய தாக்கத்திற்கு உட்பட்டிருக்கும். அப்போ இதனுடைய இயற்கை அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா, மரங்களும் பார்த்தீங்கன்னா, வெயிலுக்கு ஏற்ற மாரி தான் இருக்கும். அப்ப அதுதான் என்னென்ன மாரியெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்ப. பாருங்கம்மா.
ஆர்டிக் மேலே, அதுக்கப்புறம் ஸ்காண்டினேவியா உயர்நிலங்கள், அதெல்லாம் உயர்நிலங்கள், அங்கெல்லாம் மலைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தூந்திர வகை இயற்கை தாவரங்களை கொண்டுள்ளது. அதாவது ஆர்டிக்லயும், அதுக்கப்புறம் அந்த ஸ்காண்டினேவியா உயர்நிலங்கள் சொன்னேன் இல்லையா? அந்த பகுதியிலயும் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தூந்திர வகை அந்த துருவ பகுதியில் இருக்கிற இயற்கை தாவரங்கள் தான் அங்க இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த பகுதியே துருவம் நிறைந்த பகுதி தான். ஆனா, அங்க உயரமான உயர்நிலங்கள் இருக்குது. இங்கு எந்த மாதிரி மரங்கள்னு பார்த்தீங்கன்னா, லிச்சன்ஸ் மற்றும் பாசி வகைகள் தான் காணப்படுகிறது. இந்த ஊசி இலை காடுகள். 2வது பாருங்க, தூந்திர பிரதேசத்தின் தெற்கில் அதுக்கு கீழ தான் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூந்திரம்னா துருவ பகுதிமா. துருவ பகுதிக்கு கீழ அந்த ஆர்க்டிக் வட்டம் இருக்குதுல்ல, ஆர்க்டிக் வட்டத்துக்கும் துருவ பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில தான் அந்த பகுதியில தான் என்ன மாரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தெற்கில் அமைந்திருக்கிற நார்வேல, ஸ்வீடன், பின்லாந்து, ஜெர்மனி, போலந்து, ஆஸ்திரியா ஆகிய நாடுகளில் ஊசிலை மற்றும் டைகா காடுகள் காணப்படுகிறது. அதாவது தெற்கில் அந்த தூந்திரக பிரதேசத்தின் கீழ இருக்கிற அதுக்கு கீழ நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, ஜெர்மனி, போலந்து, ஆஸ்திரியா பாருங்க. இந்த பாருங்க. போலந்து, ஜெர்மனி, அப்புறம் நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, அதுக்கப்புறம் ஆஸ்திரியா. ஆஸ்திரியா இங்க வரும் பாருங்க. இந்த ஆஸ்திரியா. இந்த பகுதிகள்லாம் அந்த மாதிரி ஊசிலை காடுகள்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா, இப்போ இங்கிருந்து துருவ பகுதி, இந்த துருவ பகுதிக்கு கீழ வந்துருச்சுல்ல இது. அப்போ இது வந்து துருவ பகுதி. இது வேற நிலங்கள். அப்போ இங்கிருந்து கொஞ்சம் வந்தா இது வேற நிலங்கள். அப்போ இந்த மத்திய தரைக்கடல சுத்தி இருக்கிற நிலங்கள் வேற. அதுக்கப்புறம் இந்த இயற்கை கிழக்கு பக்கம் இருக்கிற நிலங்கள் வேற. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காதும்மா. இந்த நாடுகள்லாம் ஆயிடுச்சுங்களா? அங்க என்ன கிடைக்குது? ஊசியிலை மற்றும் டைகா காடுகள் இருக்குது. இங்கு அந்த காடுகளுடைய ஊசியிலை காடுகள் மற்றும் டைகா காடுகள். அப்போ காடுகள் வகைப்படுத்தணும். அங்க என்னென்ன அந்த காட்டுல மரங்கள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பைன், பிர், ஸ்ப்ரூஸ், லார்ச் இந்த மரங்கள் வந்து கிடைக்குது அங்க. மர வகைகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க பிர்ச், பூ அ பிர் பிர்ச், பீச், பாப்லர், ஓக் மற்றும் மேபிள் மரங்களைக் கொண்ட கலப்பின காடுகளும் மேற்கு ஐரோப்பாவில் இந்த பக்கம் வந்துட்டு இந்த எல்லா மரங்களும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, துருவ பகுதியில இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த துருவ பகுதிக்கு கீழ இருக்கிற பகுதிகள்லயும் இருக்கிற மரங்கள் கலந்து தானே இருக்குது. அப்ப இந்த மர வகைகள் வந்துட்டு, அப்ப இந்த கலந்த மரங்கள் எங்க இருக்குது? இந்த மேற்கு பகுதியில ஐரோப்பால இருக்குதுன்றாங்க. மேற்கு பகுதியில யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரான்சினுடைய மேற்கு பகுதி, பெல்ஜியம், டென்மார்க், பிரிட்டன்னா யாருன்னா இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வந்து கலவையான இருக்கிற மரங்கள் வந்துட்டு இந்த மேற்கு பகுதியில் இருக்கிற ஐரோப்பிய நாடுகள்ல வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மத்திய தரைக்கடல் கடலை பார்த்தோமா, அந்த கடல் சுத்தி இருக்கிற நாடுகள்ல. அந்த பகுதியில வந்து எந்த மாதிரி மரங்கள் பார்த்தீங்கன்னா, சைப்ரஸ், கார்க், ஓக், ஆலிவ் மற்றும் செடார் இந்த மத்திய தரைக்கடலின் எல்லைப் பகுதியில் காணப்படக்கூடிய மரங்கள். அதுக்கப்புறம் புல்வெளிகள் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்பி அதாவது புல்வெளிகள்ல பார்த்தீங்கன்னா, கிழக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து இந்த பக்கம் புல்வெளிகள். அது வந்துட்டு புல்வெளிகள் காணப்படுதுன்றாங்க கிழக்கு ஆப்பிரிக்காவுல, ஐரோப்பாவுல. ஐரோப்பாவுக்கு பதிலா ஆப்பிரிக்கான்னு சொல்றேன். யாராவது நான் அந்த மாதிரி தவறா சொல்லியிருந்தேன் அதே மாதிரி எடுத்துக்காதீங்கம்மா. இது ஐரோப்பா தான் படிச்சுட்டு இருக்கோம். ஆப்பிரிக்கா கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆசியா, ஆப்பிரிக்கா அப்படின்றது மாரி வந்துருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு ஐரோப்பாவுல வளங்கள் எப்படி இருக்கு? இயற்கையான முறையில எந்த மாரிலாம் மரங்கள் இருக்குது? ஏன் வந்துட்டு வெப்பம் அதிகமா இருக்குது? ஏன் வந்து குளிரா இருக்குதுன்ட்டு பார்த்தோம். அப்போ அந்த இடத்துக்கு தகுந்த மாரி வளங்கள் எப்படி கிடைக்கும்னு பார்த்தோம்னா, ஏன்னா அந்த நீர் ஆதாரங்களை சுற்றி ஒரு மாதிரியான காலநிலை இருக்கும். அப்போ அதுக்கு ஏற்றவாறு தான் வளங்கள் இருக்கும். நீர் ஆதாரமே இல்லாத அந்த மத்தியில ஒரு மாதிரியான வளங்கள் இருக்கும். கிழக்கு பக்கத்துல இருக்கிற வளங்கள் ஒரு மாதிரி இருக்கும். இந்த துருவ பகுதிகள்ல ஒரு மாதிரி வளங்கள் இருக்கும். அப்போ அதன் அடிப்படையில வந்துட்டு வளங்கள் கிடைக்குதுன்னா, அப்ப அந்த கண்டத்தினுடைய பொருளாதார நடவடிக்கைகள்ல இந்த வள ஆதாரங்கள் வந்துட்டு எவ்வாறு வந்து அந்த கண்டத்தை வந்து அ துணை புரியுதுன்னு பார்க்கணும். அப்ப கிடைக்கப்பெறும் வளங்கள் பார்த்தீங்கன்னா, ஆற்றலுடைய படித்த அதாவது கிடைக்கப் பெறக்கூடிய வளங்கள் என்னென்ன சொல்றாங்க. மனித வளம் பாருங்க. ஆற்றலுடைய நல்ல ஒரு ஆற்றலா இருக்கக்கூடிய படித்த வேலையாட்கள். நம்ம எல்லாரும் படித்த வேலையாட்கள வேலை செய்றோம். வேலையிலே வந்து வகைப்படுத்தியிருக்கோம். அதாவது படிச்சவங்களுக்கு இந்த மாதிரி வேலை செய்றவங்களுக்கு, படிக்காதவங்களுக்கு எந்த மாரிலாம் ஆனா எல்லாரும் வேலை செய்றாங்க. ஆனா ஆற்றலுடைய நல்ல ஒரு ஆற்றலா இருக்கிற படித்த வேலையாட்கள் இருக்கிறாங்களாம் அந்த நாட்ல. அவங்களும் ஒரு வளம்ன்னு சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஆராயும் தன்மை. என்ன செய்யணும்? எத பத்தியும் நாம எதுவும் ஆராயிறோமா? நீங்க கூட பாருங்க. நம்போ இப்ப என்ன செய்றோம்? எதையுமே ஆராயறதே கிடையாது. யோசிக்கிறதுக்கே அங்க வேலையே குடுக்கறதில்ல. எதை எடுத்தாலும் என்ன செய்யணும்? ஃபோன வச்சு தேட ஆரம்பிச்சுர்றோம். நம்ம செய்ய வேண்டிய நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு செகண்ட் திங்க் பண்ற விஷயத்த கூட அத கூட நம்ம இப்ப செய்யறதுக்கு உண்டான நேரமும் இல்ல. அதுக்கு உண்டான காலத்தையும் நம்ம ஒதுக்குறதும் கிடையாது. அங்க பாருங்க. அப்ப ஏன் வந்துட்டு இந்த இத்தனை 7 கண்டங்கள்ல இவங்க முன்னணியில இருக்கிறாங்க தொழில் புரட்சிலாம் இதுதான் காரணம். அப்போ வேலை செய்யறவங்களே எப்படி இருந்ததுன்னா, நல்ல ஆற்றலோட படித்த வேலையாட்கள் இருக்கிறாங்க. அதே மாரி படிச்சிருந்தா தானே ஆராய முடியும். எது, எதுக்கு, எப்படின்னு சொல்லிட்டு கேள்வி
கேட்டு ஆராய முடியும்? அப்ப ஆராயும் தன்மை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மற்ற நாடுகளுடன் தொடர்பு இருக்கு. ஏன்னா, பாருங்க மற்ற நாடுகளுடைய தொடர்பு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவில் இருந்து பல நாடுகளுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு வருகை புரிந்திருப்பாங்க. எல்லா நாடுகளுக்கும் போயிருப்பாங்க. இந்தியா எப்படி வந்தாங்களோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பல நாடுகளுக்கு வந்துட்டு இந்த இங்கிலாந்திலிருந்து அதாவது அந்த ஐரோப்பா கண்டத்திலிருந்து போயிருப்பாங்க. அப்படி போனதுனால, பல நாடுகளோடு தொடர்பு ஏற்படும்போது இப்போ ஒண்ணும் இல்லம்மா, இந்தியா என்ற இருங்க. பாருங்க, இது ஐரோப்பா கண்டம். இந்தியா என்ற நாட்டிற்கு இப்படியும் வந்திருப்பாங்க, இப்படியும் வந்திருப்பாங்க. இப்படி வந்தவங்க இங்கேயும் ஆப்பிரிக்காவுக்கும் போயிருப்பாங்க. ஐரோப்பாவுடைய ஏதோ ஒரு முனைய படிச்ச ஞாபகம் இல்ல. அதே மாரி இந்த வழியாவும் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்படியும் வந்திருப்பாங்க. இப்படி பல வழிகள்ல வரும்போது, பல நாடுகளோட தொடர்பு இருந்திருக்குமா? இங்க மட்டமா வந்தாங்க. இவங்க வட அமெரிக்காவுக்கு போயிருப்பாங்க. இப்படி அங்கிருந்து இங்க வந்திருப்பாங்க. இப்படியெல்லாம் அவங்க பரவுனதுனால, அப்ப பல நாடுகளுடைய அந்த பிரமிக்கக்கூடிய அந்த அந்த வளங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு அந்தந்த நாட்டினுடைய பார்த்து வியந்ததெல்லாம் நெறைய இருக்குல்ல. அந்த நாட்டினுடைய கலாச்சாரமா இருக்கலாம், மொழியா இருக்கலாம், பண்பாடா இருக்கலாம், இயற்கை வளங்களாக இருக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ஒவ்வொன்னு கத்துக்கிறாங்கல்ல. இந்தியா பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லாமே பிரிக்கப்பட்ட ஒரு தனியா இருக்கிறதுனால, அப்ப இந்த நாட்டினுடைய ஒரு வளம் வந்துட்டு ஒரு தனித்துவமாகவும், அதே மாதிரி வந்து ஆசிய கண்டத்துல மற்ற நாடுகள்ல ஒரு தனித்துவம் மிக்கது ஏதாவது ஒரு அவங்க வந்துட்டு கத்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கேயும் வந்து இந்த பகுதிக்கெல்லாம் போயிருப்பாங்க. அப்போ இப்படி போகும்போது இந்த நாடுகள்ல இருந்து நெறைய கத்துட்டு இருப்பாங்க. அப்போ பல நாடுகளோட தொடர்பு இருந்ததுனால நெறைய விஷயங்கள் கத்துப்பாங்க இல்லையா? அததான் சொன்னேனே கிணத்து தவளையா இருந்தா எப்படி இருக்கும்? அதே வந்துட்டு கிணத்து தவளை வந்துட்டு வெளிய வந்தா அது எப்படி இருக்கும்? இதுதான் வந்துட்டு அது மனிதனுக்கும் சரி, எல்லாருக்கும் பொருந்துருதும். அப்போ அந்த கண்டத்துக்கே எப்படி ஒரு உதாரணமா குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, புதுமையை நாடுது. ஏன்னா அங்கலாம் போயிட்டு வராங்க. புதுமையை நாடுறதுனால தானே ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிஞ்சிருப்பாரு. அந்த மன்னர் பேரு எனக்கு தெரியல. அவரு தானே வந்துட்டு சாகசங்கள்லாம் அந்த நாட்டு மன்னர். அதாவது எப்படி நம்ப இந்தியாவுல வந்துட்டு ம ஆ மன்னராட்சி இல்லாம அதாவது மக்களாட்சி இருக்குதோ, அந்த நாட்டிலேயும் வந்துட்டு யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, மன்னராட்சிக்கு கீழ அதிபர் இருப்பாங்க அந்த நாட்ல. அப்போ அந்த மன்னர் வந்துட்டு அந்த மன்னர் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்ல இருக்கிற அந்த மக்களுக்கு வந்துட்டு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, புதிய புதிய சாகசங்கள்லாம் நிகழ்த்துறதுக்கு ஒரு பரிசு குடுத்து அனுப்புவாங்க இல்லையா? இப்போ இப்போ பல நாடு அதாவது புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி வந்தவங்க அப்போ அது இயற்கையாகவே அந்த கண்டத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு மன்னருக்கு இருக்குதுன்னா, அது அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பல மக்களுக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒரு எல்லாருக்குமே அது உணர்வு ஏற்பட்டுருக்குல்ல. இப்போ போயிட்டு ஒருத்தர் அனுப்புறாரு. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிற்கு வந்தாரு. இந்தியாவிற்கு வந்து பலது வந்துட்டு கண்டு, அத எடுத்துட்டு போகும்போது பல ஆச்சரியங்கள் வந்துட்டு அவர் குடுத்திருப்பாரு அந்த நாட்டுக்கு அப்ப அதனால ஊக்கப்படுத்தப்பட்டு நெறைய பேர் ஆயிருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் நெறைய பேர் படையெடுத்து இந்தியா மேல வந்திருப்பாங்க இல்லையா? அப்படி வந்தாலும், ஆனா அந்த கண்டத்திலேயே இருக்கிற அந்த மக்களுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கலாம். அப்போ ஒரு புதுமை வாழ்ந்த அப்படின்றது ஒரு ஐரோப்பா அதை புதுமையை நாடுறதும் அந்த மக்களுக்கும் இருந்திருக்குதா, அந்த கண்டத்துக்கு உரியானது சிறப்பா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு புதுமை வாய்ந்த மற்றும் பொருளாதார முன்னேற்றம் அடைந்த கண்டமாக இது எல்லாம் தான் காரணிகளா வந்து குடுத்துருக்காங்க. அப்ப ஐரோப்பாவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுமை வாய்ந்த மற்றும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைந்த ஒரு கண்டமாக மாற்றத்துக்கு எது காரணம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கிடைக்கப்பெற்ற வளங்கள், ஆற்றலுடைய படித்த வேலையாட்கள், அந்த வேலையாட்கள் எப்படின்னா ஆராய தன்மைக்குடையவர்கள், மற்ற நாடுகளுடன் தொடர்பு கொண்டவங்க, அங்க போயிட்டு அங்க கத்துக்கிட்டதெல்லாம் புதுமையை வந்துட்டு நாடுனாங்க. புதுமையெல்லாம் புகுத்துவாங்க அவங்களுடைய நாட்ல. அங்க இருந்தெல்லாம் கத்துக்கிட்டது. இப்போ ஒண்ணும் இல்லம்மா, இப்போ ஒண்ணுமே இல்ல. தனியா இருக்கேன். தனியா இருந்தா என்னால ஏதாவது கத்துக்க முடியுமா? எனக்கு என்ன தெரியுமோ அத தான் பண்ண முடியும். அதே நான் 10 பேர்கிட்ட போய் 10 பேர்கிட்ட கான்டாக்ட்ல இருக்கும்போது, 10 பேர்கிட்ட சில சில விஷயங்கள் கத்துக்கிட்டா, அதிலிருந்து ஒரு சிந்தனை ஒண்ணு உருவாகும் இல்லையா? அதுதானே புதுசா உருவாகும். எல்லார்கிட்டயும் எடுத்துக்கிட்டு, ஒரு தனி சிந்தனையா அது உருவாகும் இல்லையா? வெளிப்படும் இல்லையா? அதுதான் சொல்றாங்க. அப்போ ஒரு புதுமை வாய்ந்த பொருளாதார முன்னேற்றத்தை கண்டமாக மாற்றுறதுக்கு, இதெல்லாம் காரணிகளா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க ஐரோப்பா. ஐரோப்பா வந்து தொழில் துறையில வந்து வளர்ச்சியடைந்த ஒரு கண்டமாக இவ்வுலகிலேயே திகழ்கிறதுன்னு அதுதான் வந்துட்டு காரணம். அதுக்கப்புறம் பாருங்க, அது மட்டும் இல்ல, அந்த கண்டத்தினுடைய நில அமைப்பு, அதுக்கப்புறம் காலநிலை, மண் ஆகியவற்றால் வேறுபட்டு காணப்பட்டாலும், அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் தான் அவங்களுக்கு நல்லா வந்துட்டு
அந்த யோசிக்கணும். யோசிக்காத இருந்தா ஏதாவது பண்ண முடியுமா? யாருமே பாருங்க, யார் வந்துட்டு தனியா இருந்து சிந்திக்கிறாங்க. நம்ம தான் சிந்திக்கிறதுக்கே நேரமே ஒதுக்குறது இல்லையே! ஒண்ணு காப்பி அடிப்போம் யார பார்த்தாவது, இல்லாட்டி சும்மா கிடப்போம். இத தானே செய்வோம். ஆனா வந்துட்டு, யார் வந்து சிந்திக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் என்ன தெரியும்னா, சிந்தனையினுடைய வெளிப்பாடு தான் எல்லாருடைய செயல்பாடுகளுமே. சிந்திக்காத வரைக்கும் நமக்கு எதுவுமே அடைய முடியாதும்மா. அப்போ இவங்கலாம் சிந்திக்கிறதுனால தான், இது எல்லாம் இவ்ளோ பெரிய அச்சீவ்மெண்ட் வந்துட்டு உலகளவியல இந்த கண்டம் வந்துட்டு அடைஞ்சிருக்க முடியும் பாருங்க. அதுக்கப்புறம் இது ஒன்றுடன் ஒன்று இடைவினை ஆற்றுவதால் இது எல்லாம் தனித்தனியாக வேறுபட்டு இருந்தாலும், இத எது வந்து ஒன்றுடன் ஒன்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவை ஒன்றுடன் ஒன்று இடைவினை ஆற்றுவதால் மத்திய தரைக்கடல், அதாவது மத்திய அ தரைப்பகுதி வேளாண்மை, அந்த மத்திய தரைக்கடல் இருக்குது இல்லையா, அந்த பகுதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மை. வேளாண்மை, பால் பண்ணை, அதுக்கப்புறம் கலப்பு கால்நடை வளர்ப்பு. எல்லா கலப்பு கால்நடைனா எல்லா கால்நடை வளர்ப்பு. பயிர் வளர்ப்பு. இது எல்லாம் தோட்டப் பயிர்கள். இது எல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய தரைக்கடல் பகுதியில. மேல யாருன்னா ஐரோப்பா கண்டம், கீழ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கா கண்டம், இந்த பக்கம் கிழக்கு யாருன்னா ஆசிய கண்டம். அப்போ இந்த கண்டத்த சுத்தி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் பெருங்கடல் இந்த பக்கம் போயிடும். அப்போ இந்த மத்திய தரைக்கடல சுத்தி கண்டங்கள் இருக்குது. அந்த பகுதி முழுவதும் எந்த மாரி உ பயிர்கள் செய்றாங்கன்னா, இந்த இந்த பயிர்கள்லாம் இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் செய்றாங்க. அதுக்கப்புறம் வேளாண் முறைகள்லாம், இதெல்லாம் பயன்பாட்டுல இருக்குதுன்னு அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில. பாருங்க துலிப் பூந்தோட்டம், மலர் தோட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா முழுவதும் காணப்படும் முதன்மையான பயிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை. எப்படி நம்ம ஆசியா கண்டத்திலருந்து அரிசி வந்துட்டு முதன்மையான பயிரோ, இந்த ஐரோப்பா முழுவதும் பார்த்தீங்கன்னா, கோதுமை தான் முதன்மையான பயிர். அது இல்லாம மற்ற பயிர்கள் பார்த்தீங்கன்னா, பார்லி, ஓட்ஸ், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, ரை, உருளைக்கிழங்கு, கால்நடை தீவனம், புற்கள், கால்நடை தீவன புற்கள். அந்த கால்நடை தீவன பயிரெல்லாம் இப்ப நம்ம இந்தியாவிற்கும் வந்திருக்கு இல்லையா? இதெல்லாம் அங்கிருந்து வந்தது. அப்போ ஆகியன பொதுவாக விளையக்கூடிய மற்ற பயிர்கள். மேலும் மக்காச்சோளம், டேன்யூப் தாழ்நிலங்கள், அதாவது மக்காச்சோளம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் விளையிறது. அதாவது அந்த டேன்யூப் நிலங்கள், தாழ்வான பகுதியில தென்மேற்கு ஆசியா, அதாவது இது தெற்கு, இது மேற்கு. இந்த பகுதியில தென்மேற்கு ஐரோப்பாவில ரஷ்யா, அதாவது ரஷ்யா இருக்குதும்மா. இப்போ ரஷ்யா இருக்குதுன்னா, இதுதான் ரஷ்யாவோட பகுதின்னு வச்சுக்கோங்க. ரஷ்யாவோட பகுதி. அப்போ ரஷ்யாவுடைய பகுதிய 4ஆ பிரிங்க. அப்போ இது தெற்கு, இது மேற்கு. இந்த பகுதி ரஷ்யாவுல. ரஷ்யாவுல இந்த பகுதி. அந்த பகுதியில. இதெல்லாம் மக்காச்சோளம் விளையிற இடங்கள். அதுக்கப்புறம் பிரான்ஸ், இத்தாலியில் விளையக்கூடிய முக்கிய பயிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்காச்சோளம். அப்ப மக்காச்சோளம் விளையிறது இந்த பகுதிலாம். அதுக்கப்புறம் நெல்லு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் விளையாது. நெல்லு வந்துட்டு ஆசியாவுல நெல்லு விளையறதுக்கு உகந்த நிலை, காலநிலை இருக்குது. ஏன்னா வந்துட்டு வெயில் இருக்குது. வெயில் வெப்பத்துல விளையக்கூடிய பயிர் தானே நெல்லு வந்துட்டு. ஆனா அங்கெல்லாம் மேலல்லாம் எப்படி இருக்குது? பனி பிரதேசங்கள் தான் இருக்குது. ஆனா இத்தாலி, வட இத்தாலி பாருங்க. இது இத்தாலி. இத்தாலி எங்க இருக்குதுன்னா, அந்த கீழ இருக்குது. இத்தாலி இங்க இருக்கா? இது எல்லாம் கடல் பிரதேசமா வந்துருச்சா பாருங்க. இதுவரைக்கும் நீண்டு இத்தாலி இங்க வரைக்கும் ஒரு வால் மாரி இருக்குதுன்னா, இது எல்லாம் கடல் மத்திய தரைக்கடல் வந்துருச்சு. இந்த பக்கம் காஸ்பியன் கடல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் காஸ்பியன் இல்ல. இது இது ஏட்ரியாட்டிக் கடல் இது வந்துட்டு. இந்த கடல்லாம் இருந்தா, அதனுடைய காலநிலை வேற மாரி தானே இருக்கும். அப்போ இது இத்தாலியோடைய வடக்கு. இந்த பக்கம். அப்போ இந்த பக்கம். இப்படி இருக்கும்போது, கடலும் இருக்குது, நிலமும் இருக்குது, மேல இருக்கிற இதோட நடுப்பகுதியில வெப்பமும் இருக்குது. அப்போ இதனுடைய காலநிலையில வந்துட்டு என்ன விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லு வந்து விளையுது. இந்த இத்தாலியோடைய வடக்கு பக்கம். அதுக்கப்புறம் சிட்ரஸ் பழங்கள், ஆலிவ் மரங்கள் இதெல்லாம் வந்து ஆ வட இத்தாலியில. ஸ்பெயின்ல பார்த்தீங்கன்னா, சிசிலி போன்றவை, அதாவது ஸ்பெயின், சிசிலி போன்ற இடத்துல இதெல்லாம் விளையுது. அப்புறம் இதெல்லாம் நெல் விளையிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீர்ப்பாசன வசதியுடன் விளைவிக்கப்படுகிறது. நீர்ப்பாசனம் ஏன்னா வெயில் இருக்குது, நீர்ப்பாசன வசதி சுத்தி கடல் இருக்குது. அதனால அப்புறம் வடக்குல பாருங்க. வடக்கில் அமைந்துள்ள நாடுகள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த பக்கம் மேல படிச்சோம் இல்லையா? இந்த ஸ்காண்டினேவியன் நாடுகள்னே வச்சுக்கோங்க. அப்போ வடக்கில் அமைந்துள்ள நாடுகள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஓட்ஸ் மற்றும் தானியங்களை விளைவிப்பதோடு, கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் பண்ணை தொழிலும் அதிக கவனம் செலுத்துகிறது. பால் பண்ணை மேல பார்த்தீங்கன்னா, கால்நடை வளர்ப்பு இந்த ஸ்பெயின், பிரான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கால்நடை வளர்ப்புக்கு தான் முக்கியத்துவம் குடுத்துருப்பாங்க. இதெல்லாம். இதில வடக்கு. இது பாருங்க. இத நீங்க பிரிச்சுருங்க இதுலருந்து. இந்த இந்த இது வடக்கு. அப்ப இந்த நாடுகள்லாம் பாருங்க. அயர்லாந்து, அதுக்கப்புறம் நார்வே, ஸ்வீடன், அதுக்கப்புறம் டென்மார்க்கு, ஐஸ்லாந்து இந்த பக்கம் வடக்கு இருக்கிற நாடுகள்லாம் நீங்க பால் பண்ணைக்கு முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா, அந்த காலநிலை தான்.
இங்க ஒரு ஹோம்வொர்க்குமா. அதாவது பால் பண்ணையில அதிக கவனம் செலுத்துறாங்க. அப்போ பால் உற்பத்தியில உலகிலேயே பால் உற்பத்தியில முதலிடம் வகிக்கும் நாடு எதுன்னு பாருங்கம்மா. அதுக்கப்புறம் கலப்பு முறை விவசாயம். அதாவது கலப்புன்னா எல்லாத்தையும் மிக்ஸிங்கா விவசாயம் பண்றது. மற்றும் சிறப்பான பயிர் சுழற்சி முறைகள். அதாவது வந்துட்டு இந்தந்த பயிருக்கு அடுத்து மாற்று பயிர் செய்வாங்க இல்லையா? அதுதான் வந்து சுழற்சி முறையில அதுதான் சொல்றாங்க. பயிர் சுழற்சி முறைகள் அதிக அளவில் பயன்பாட்டுல இருக்குது. அதாவது கலப்பு முறை விவசாயம் இருக்குது. சிறப்பான பயிர் சுழற்சி முறையில வந்து விவசாயம் பண்றதுனால, அதுவும் வந்து அந்த நாட்டுக்கு வந்துட்டு இதான் ஆலிவ் மரங்கள். ஆலிவ் மரம். அதுக்கப்புறம் பாருங்க, பிரான்ஸ் பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா, திராட்சை அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸு இதெல்லாம் கீழ இப்ப படிச்சோம்ல மத்திய தரைக்கடல் சுத்தி இருக்கிற பகுதிகள்ல. பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி போன்ற நாடுகள்ல திராட்சை வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுது. அதுக்கப்புறம் ஐரோப்பாவில் இருக்கிற ரஷ்யா. ஆசியால இருக்கிற ரஷ்யாவுல கிடையாது. ஐரோப்பால இருக்கிற ரஷ்யா, உக்ரைன். ஐரோப்பால இருக்கிற அந்த உக்ரைன் எங்க இருக்குன்னா, ஐரோப்பா மற்றும் பெலாரஸ். இந்த நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, தொழிற்பயிர்கள் அதாவது தொழில்னா இண்டஸ்ட்ரியல் பயிர்கள்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலிவ் விதை, சணல், நார்ப்பயிர்கள். அதாவது அதாவது நார்ப்பயிர்கள்னா வந்து அதாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதைகளை கொண்டு நார் எடுக்கிறது. அதாவது ஆலிவ் விதையிலிருந்து, சணல் விதையிலிருந்து நார்ப்பயிர்களை வந்து தயாரிக்கிறதெல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐரோப்பிய ரஷ்யாவுல, உக்ரைன், பெலாரஸ்ல. அதுக்கப்புறம் பாருங்க, சக்கரவள்ளி கிழங்கு, சூரியகாந்தி விதைகள் இது எல்லாமே அதிகமாக இதெல்லாம் வந்து நார்ச்சத்து உள்ள பொருட்கள் தானே! அதான் அங்க கிடைக்குதுன்றாங்க. அப்புறம் பெலாரஸ், பல்கேரியா, இத்தாலி, மாசிடோனியன், கிரீஸ் ஆகிய இடங்களில் புகையிலை. இங்க ஒரு கேள்வி. அப்போ இந்தியாவில புகையிலையை படுத்தியவர்கள் யாரு? இந்தியாவிலேயே முதல்ல புகையிலை என்ற ஒரு புகையிலையை வந்து அறிமுகப்படுத்தியவர்கள் எந்த நாட்டிலிருந்து வந்தவங்க வந்து பயன் கொண்டு வந்தாங்கன்னு பாருங்கம்மா. அப்போ புகையிலை வந்துட்டு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெலாரஸ், பல்கேரியா, இத்தாலி, மாசிடோனியன், கிரீஸ் இந்த நாடுகள்ல. இதுதான் வந்துட்டு திராட்சை தோட்டம் பாருங்க. அதுக்கப்புறம் ஐரோப்பாவில் இருக்கிற ரஷ்யா. ஆசியாவில் இல்ல, ஐரோப்பாவில் இருக்கிற ரஷ்யா, ஸ்வீடன், பின்லாந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மென்மையான மரங்கள் மற்றும் கடினமான மரங்கள்லாம் விளைவிக்கப்படுது. அதுக்கப்புறம் நார்வே மேல இருக்கிற நாடுகள் வடக்கு. நார்வே, ஐஸ்லாந்து, ரஷ்யா வந்துட்டு இந்த பக்கம். ரஷ்யா, டென்மார்க், ஐக்கிய அரசு அதாவது யுகே, நெதர்லாந்து நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் மீன்பிடித்தல் வந்துட்டு மிகப்பெரிய தொழிலாக இருக்குது. ஏன்னா, அது ஃபுல்லா நார்வே எல்லாம் கடல். ஐஸ்லாந்து கடல் சுத்தி கடல். ரஷ்யாவுல பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் ஆர்க்டிக் வட்டம். இதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த கடல் சுத்தி அந்த வடகடல் எல்லாமே இருக்கும். ஐக்கிய பேரரசு, நெதர்லாந்து இது எல்லாமே கடல்ல இருக்கிற பகுதிகள். அப்போ மீன்பிடித்தல் வந்து மிகப்பெரிய தொழிலாக வந்து இந்த இடங்கள்ல நடைபெறுது. அப்போ வடகடல் இருக்குதுல்ல, நார்த் ஓஷன் சொல்லிட்டு ஒண்ணு. நார்த் சி இந்த இருக்கு பாருங்க. வடகடல். இந்த இருக்கு பாருங்க வடகடல் இந்த பகுதியில. பாருங்க. வடகடலில் உள்ள அந்த கடல் சொன்னேன் இல்லையா? அந்த கடல்ல டாகர் திட்டு, அதாவது டாகர் பேங்க்ஸ் வந்துட்டு ஐரோப்பாவின் மிக முக்கிய மீன்பிடி தளமாக இருக்குது. அப்போ இந்த டாகர் திட்டு எங்க இருக்குதுன்னா, வடகடல்ல இருக்குது. அந்த கடல்ல வந்து டாகர் திட்டு என்பது ஐரோப்பாவிலேயே மிக மிக முக்கிய மீன்பிடி தளமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாகர் திட்டு. அதுக்கப்புறம் தொழில்கள் எந்த மாரிலாம் இருக்குதுன்னு பாருங்க. ஏன்னா நெறைய கனிம வளங்கள்லாம் இருக்குது. அப்போ எந்த மாரி தொழில் இருக்குதுன்னு பாருங்க. உலகில் எஃகு மற்றும் இரும்புத்தாது ஆகியவைகளை கணிசமான அளவில் ஐரோப்பா உற்பத்தி செய்யுது. அப்போ எஃகு மற்றும் இரும்புத்தாது இது 2த்தையும் உற்பத்தி செய்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐரோப்பா கண்டத்துல. அப்ப அது மட்டும் இல்ல, கப்பல் கட்டுதல், மோட்டார் வாகனங்கள், விமானம் தயாரிக்கிறது ஆகிய தொழில்கள் ஐரோப்பா முழுவதும் காணப்படுகிறது. மேலும் மருத்துவ வகைகள் மிக அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுது. ஏன்னா, அந்த மத்திய தரைக்கடல் சுத்தி இருக்குதெல்லாம் எல்லாமே கடல் சார்ந்த பகுதிகள்ல எடுக்கிற மரங்கள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருமையான மரங்கள்லாம் இருக்கும் அந்த மத்திய தரைக்கடல் சுத்தி. அப்போ அதுக்கு ஏற்றவாறு ஏன்னா அந்த ஆல்ப்ஸ் மலைகள்லயும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழ இருக்கிற பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, மலை அது நெறைய அரிய வகை காடுகள்லாம் இருக்கும். அப்போ அந்த காடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, மருந்து வகையால மிக அதிகமான உற்பத்தி செய்யக்கூடிய கண்டமாக இது இருக்குது. அதுக்கப்புறம் ஐரோப்பா முழுவதும் இது எல்லாம் இல்லாம சிறு தொழில்கள், அதாவது சிறு சிறு தொழில், குறு தொழில் அது மாரிலாம் படிக்கிறோம் இல்லையா? அந்த சின்ன சின்ன குடிசை தொழில்னு சொல்லுவாங்கல்ல அதுதான். அப்ப சிறு தொழில்கள் பார்த்தீங்கன்னா, நிலைத்த தன்மையற்ற பொருட்களை தயாரிக்கிறது. அதாவது
இதுதான் எப்பவுமே கிடைக்கின்றது கிடையாது. அந்தந்த டைம்ல கிடைக்கிற மாரி ஒரு குடிசை தொழில்லாம் செய்வாங்க இல்லையா? அதுதான். பரவி காணப்படும். எந்த மாரின்னு பார்த்தீங்கன்னா, சில நாடுகள் தங்கள் நாட்டுக்கு என ஒரு சிறப்பம்சம் பொருந்திய பொருட்களை தயாரிப்பதில் புகழ்பெற்று விளங்குது. அப்போ அந்தந்த நாடுகள் அவங்கவங்களுக்கு ஒரு நாடுக்குன்னு ஒரு சிறப்பான பொருள்கள் வந்து தயாரிக்கிறது. இப்ப இந்தியாவுக்கான சிறப்பம்சமான பொருட்கள் எதோ தயாரிக்கிறதுல இருக்கு இல்லையா? அதே மாரி அந்த ஐரோப்பா கண்டத்திலயும் சின்ன சின்ன சிறு தொழில்களாக வந்து அந்த நாட்டுக்கே உண்டான சிறப்பம்சம் பொருந்திய பொருட்களை தயாரிக்கிறதுல அந்த நாடுகள்லாம் சொல்றாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து, இத்தாலி, இங்கிலாந்து, இத்தாலி மற்றும் டச்சு. இங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிதிவண்டிகள், சைக்கிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கலாம் சைக்கிள்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து, இத்தாலி, டச்சு. ஸ்வீடன் மற்றும் பின்லாந்துல வந்துட்டு கண்ணாடிகள். அதுக்கப்புறம் பாரிஸ்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாசனை திரவியங்கள். இத நீங்க சயின்ஸ் படிக்கும்போது படிப்பீங்க. அழகு சாதனங்கள், பொருட்கள்லாம் இதெல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த பாரிஸ்ல. அதுக்கப்புறமா ஸ்வீஸ்ல. ஸ்வீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, துல்லியமான கருவிகள். இது எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் அந்த சிறு தொழில்கள்ல வந்து அடங்கக்கூடியது. அந்த நாட்டுக்கே உண்டான ஒரு ஸ்பெஷல் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல படிக்கிற இந்த பொருள் எங்க உற்பத்தியாகுது? அதாவது ஜிஐ டேக் எல்லாம் எங்கெங்க வாங்கினா, அப்போ அந்தந்த பகுதிகளுக்கான ஒரு சிறப்பம்சம் பொருந்திய பொருள்னு படிக்கிறோம். அதே மாரி தான் அந்த நாட்டுல சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஐரோப்பாவின் கலாச்சார கலவை. கலாச்சாரம்னா ஏன்னா, பல நாடுகளுக்கு வந்திருப்பாங்க. அது எந்த ரீதியாக வந்திருப்பாரோ, பொருள் ஈட்டுறதாக இருக்கணும், நாடுகளை வந்து கைப்பற்றுறது நோக்கத்துலனா, ஆனா கிட்டத்தட்ட கலாச்சாரம் பல நாடுகளுக்கு வந்திருந்தா, அப்ப அவங்க கலாச்சாரம்லாம் ஒவ்வொரு நாட்டிலிருந்து, ஒவ்வொரு கண்டத்திலருந்து எடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல. அப்ப பல கலாச்சார கலவை வந்து உருவாகியிருக்குல்ல. பாருங்க, ஆசியா, ஆப்பிரிக்காவை தொடர்ந்து ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா அவை தொடர்ந்து உலகின் 3வது மிக அதிக மக்கள் தொகை கண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐரோப்பா கண்டம். அதாவது நீங்க எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நாடுகள்ல வேற, கண்டத்துல வேற. நான் உங்களுக்கு சொல்லும்போது அங்க தவறுதலா குடுத்துட்டேன்ம்மா. இப்ப புரிஞ்சுக்கோங்க. ஆசியா முதல்ல வந்து மக்கள் தொகை அதிகமான கண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 7 கண்டங்கள்ல ஆசியா பெரிய கண்டம். மக்கள் தொகையும் முதல்ல இருக்காங்க. 2வது கண்டம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிரிக்கா கண்டம். ஆப்பிரிக்கா கண்டம் எங்க இருக்கு? இந்த மத்திய தரைக்கடல்ல இந்த கீழ இருக்கு பாருங்க. இதுதான் வந்து ஆப்பிரிக்கா கண்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐரோப்பா கண்டம். அப்போ நாடுகள்லன்னு பார்க்கும்போது, முதல் இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகையில சீனா, இந்தியா, அதுக்கப்புறம் சீனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அப்படிதான் வரும். அப்ப 3வது மக்கள் தொகை கொண்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. 3வது மக்கள் தொகை கொண்ட கண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா கண்டம். இத தெரிஞ்சுக்கோங்கம்மா. உங்களுக்கு அங்க தவறுதலாக நாங்க கண்டத்துக்கு பதிலா கண்டத்தையும், நாட்டையும் ஒண்ணா சேர்த்து சொல்லிட்டேன். இப்ப புரிஞ்சுக்கோங்க. அது கண்டம் வேறு, நாடுகள் வேறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2018ஆம் ஆண்டில் 742 மில்லியனாக இருந்த ஐரோப்பாவின் மக்கள் தொகை, உலக மக்கள் தொகையில் அப்ப உலக மக்கள் தொகையில 100%த்துல 2018ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 742 மில்லியனாக இருந்ததுன்னா, அப்போ உலகத்துல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 9.73% கணக்கிடப்பட்டதா 2018ஆம் ஆண்டு. அப்போ ஐரோப்பாவினுடைய மக்கள் அடர்த்தி, அந்த டென்சிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அடர்த்தினா, அந்த எவ்வளோ வந்து ஒரு சதுர கிலோமீட்டர் எத்தனை மக்கள் வசிக்கிறாங்கன்னா, 34 நபர்கள் தான் வசிக்கிறாங்க. இங்க உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க்கும்மா. இத தெரிஞ்சுக்கினீங்கன்னா, ஆசியாவினுடைய டென்சிட்டி என்ன? அடர்த்தி என்ன? இந்தியாவினுடைய அடர்த்தி என்ன? தமிழ்நாட்டினுடைய அடர்த்தி என்ன? இப்படி நீங்க தெரிஞ்சுங்க. அப்போ எது வந்துட்டு அதிகம்? இந்தியாவுல எது வந்து குறைவு? தமிழ்நாட்டுல எந்த மாநிலம் வந்து அதிகம்? எந்த மாவட்டம் வந்து குறைவு? எந்த மாவட்டம் வந்து அதிகம்? இப்படி வந்து தெரிஞ்சு இங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த எக்கனாமிக்ஸ் வந்து படிக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு எளிமையாக இருக்கும்மா. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அப்போ உங்களுக்கு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி இத படிச்சு வரும்போது அதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அங்க படிக்கும்போது எளிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, அதிக மக்கள் அடர்த்தி. எந்த பகுதியில வந்துட்டு ஐரோப்பா கண்டத்துல அடர்த்தி அதாவது இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்குதுன்னா, தமிழ்நாடு முழுவதுமாவே மக்கள் அடர்த்தியா இருக்காங்க. இல்ல. எங்க வந்து தொழில் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமா இருக்குதோ, அப்ப அங்க மக்கள் வந்துட்டு அத நோக்கி போவாங்க இல்லையா? எங்க வந்து விவசாயம் இருக்குதோ, அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் நம்ம அ எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது படிச்சிருப்போம். மக்கள் வந்துட்டு விவசாயம் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு வீடு, இங்க ஒரு வீடு கிராமப்புறங்கள்ல ஒவ்வொரு வீட்ல ஒரு 2 ஆள் இருப்பாங்க. மொத்தத்துல 4 பேர் வந்துட்டு எங்க போயிருப்பாங்கன்னா, நகரத்த நோக்கி போயிருப்பாங்கன்னு படிச்சு. எதனால பார்த்தா வேலை வாய்ப்பு தேடி, படிப்பு தேடி இப்படி வந்துட்டு நகர்ந்திருப்பாங்கன்னு பார்ப்போம். அப்போ அந்தந்த இடத்து, அந்தந்த தொழில் அடிப்படையில தான் வந்துட்டு மக்களும் குழுமி இருப்பாங்க. மக்களும் வந்துட்டு தூரமா கொஞ்சமா இருப்பாங்க. அதுதான் காரணம். மக்கள் அடர்த்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவுல இந்த நிலக்கரி சுரங்கங்களுடன் தொடர்புடையதாக காணப்படுகிறது. அப்போ மக்கள் அடர்த்தி வந்துட்டு எங்க பார்த்தீங்கன்னா, இந்த நிலக்கரி சுரங்கம் இருக்குதுல்ல, மைனிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எங்க நடக்குதோ, அதனோட வந்து தொடர்புடையதாக இருக்குதான் இந்த மக்கள் அடர்த்தி. அப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுரங்கத் தொழில், உற்பத்தி தொழில் அந்த அதாவது உற்பத்தி பண்றது.
பொருட்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இடம், மைனிங் சுரங்க தொழில் எடுக்கிற இடம், அது எந்த தங்க சுரங்கம், எந்த சுரங்கமான இடம், நிலக்கரியா இருக்கட்டும், இல்லாட்டி இரும்பு தாது எடுக்கிறதா எந்த சுரங்க தொழிலா இருந்தாலும் சரி, உற்பத்தி பண்றது அந்த தொழில் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எங்க? வர்த்தகம் எங்கெங்கெல்லாம் அதாவது ட்ரேடு நடக்குது இல்லையா? வணிகம் வேற, வர்த்தகம் வேறனா. வணிகம்னா ஒரு இடத்துல இருந்து பண்றது. வர்த்தகம்னா ஊரை விட்டு ஊர் போறது. அப்ப பெரும் சந்தைகளாக செயல்படுதல். அதுக்கப்புறம் மனித வளம், மனித வளமும் ஒரு வளம். இது எல்லாம் தான் வந்துட்டு அதுக்கப்புறம் வேளாண்மை, வேளாண் உற்பத்தி ஆகியன மக்கள் தொகை மிகுந்து காணப்பட காரணமாக இருக்குது. அப்போ மக்கள் தொகை வந்துட்டு அடர்த்தி அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து சுரங்கத் தொழில், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி தொழில், மூன்றாவது வந்து வர்த்தகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது பெரும் சந்தைகளாக வர்த்தகம், பெரும் சந்தையான என்னது அங்கேயே வந்துட்டு வணிகம் நடைபெறது. இதுதான் வந்துட்டு அந்த இடத்துல சந்தையா இருக்கிறது. மனித வளம், மனித வளமும் வந்துட்டு அதாவது மனித வளம்னா என்ன சொல்றதுன்னா, இந்த தேர்டு அதாவது 3வது சொல்லுவாங்க இல்லையா? என்னது? சர்வீஸ் செக்டாரு அது. அது மாரி அதுவும் அங்க இருக்க காரணமா தான் இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஐடி இருக்கிற இடத்துக்கு போறாங்க இல்லையா? அப்ப ஐடி யாரால செய்றாங்கன்னா, மனித வளத்துல தானே செய்றாங்க. மனிதர்கள் தானே அதுல செய்றாங்க. அதுதான் மனித வளம். அதுக்கப்புறம் வேளாண்மை, இந்த உற்பத்தி. இதையெல்லாம் வந்து மக்கள் தொகை மிகுதியாக இருக்கிறதுக்கு காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மொனாக்கோ, மால்டா, சான் மரீனோ மற்றும் நெதர்லாந்து ஆகியவை மிகுந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நாடுகள். அப்ப மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா கண்டத்துல மொனாக்கோ, மால்டா, சான் மரீனோ, நெதர்லாந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை அப்போ ஐரோப்பா கண்டத்துல மக்கள் தொகை அடர்த்தி நிறைந்த நாடுகள் இது. குறைந்த நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்லாந்து, நார்வே. பாருங்கம்மா, ஐஸ்லாந்துன்னா ஐஸ் தானே விழும். அங்க போய் எப்படி இருக்க முடியும் மக்கள்? கொஞ்சமா பரவி தான் காணப்படுவாங்க பாருங்க. இது வந்து ஐஸ்லாந்து. இங்க போய் இருக்க முடியுமா? இந்த தீவு தனி தீவா இருக்குது இது. அதுக்கப்புறம் நார்வே. நார்வே எங்க படிச்சோம்? நார்வே இங்க இருக்குமே. இந்த நார்வே இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் என்ன பண்ண முடியும்னா, ஏன்னா இதுங்க இந்த துருவ பகுதிக்கு மேல துருவ பகுதி கிட்ட ஆர்டிக் வட்டத்துக்கு மேல வந்துருவாங்கம்மா. அதனால இங்க அவ்வளோ வசிக்க முடியாது. கொஞ்சமா தான் இருப்பாங்க. ஏன்னா, அந்த காலத்துல நகர்ந்து இந்த மக்கள்லாம் நகர்ந்திருப்பாங்கன்னு படிச்சிருப்பில்லையா? பல ஐரோப்பா கண்டருந்து பரவி இருப்பாங்கன்னு. அப்படி பரவுனவங்க, இப்ப எப்படி நம்ம பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு போனவங்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில அங்கேயே தங்கப்பட்டு வர முடியாம இருப்பாங்க பாருங்க. அதே மாரி தான் அவங்களும் அங்க விரும்பி போயிருக்க மாட்டாங்க. அப்படியே அங்கங்க போயிட்டு முன்னோர்கள் இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருப்பாங்க. ஏன்னா வந்து மற்ற கலாச்சாரத்திற்கும், மற்ற மொழிக்கும் அவங்களால என்ன செய்ய முடியாது? அடாப்ட் ஆக முடியாது. அப்படியே பூர்வீகமா இருக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அங்க போய் இருக்கிறாங்கன்னா, அப்படிதான் போயிருந்திருப்பாங்க. நம்ம வரலாறு 6வது படிக்கும்போதே படிச்சிருப்போம். மக்கள் வந்துட்டு உணவு தேடி அப்படியே அலைஞ்சாங்கன்னு போனாங்கன்னு படிச்சோம் இல்லையா? அப்படி ஞாபகம் வச்சு அப்படி பரவனவங்க தான் மக்கள் எல்லாரும் உலகம் முழுவதும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த இடத்துலலாம் அதிகமா இருக்கும், குறைவா இருக்குன்னு படிச்சிட்டோம். இப்ப பாருங்க, பொதுவாக மலைப்பாங்கான பகுதிகள், மலை இருக்கிற இடத்துல அந்த உயர் நிலங்கள், ஸ்பெயின் நாட்டின் மிக வறண்ட பகுதி. அப்ப ஸ்பெயின் நாட்டுல மிக வறண்ட பகுதிகள் இருக்குதா? ரஷ்யாவினுடைய ஆர்க்டிக் பிரதேசங்கள். அப்போ ஸ்பெயின் மேல இருந்துச்சு. அதனுடைய வறண்ட நிலங்கள், அதாவது கடலா இருந்தாலும் எப்படி இருக்கும்? காலநிலை வந்து வறட்சியா தான் இருக்கும். வறட்சியா இருந்தா என்ன இருக்கும்? மரங்கள்லாம் இருக்காது. எந்த ஒரு இயற்கை தாவரங்கள், இயற்கையான பொருட்கள்லாம் கிடைக்காதுமா. அதுக்கப்புறம் ரஷ்யாவுடைய ஆர்க்டிக் பிரதேசம். இப்ப ரஷ்யா இருக்குதுன்னா, ஐரோப்பாவுல ரஷ்யா இருந்தாலும், இந்த ரஷ்யா வந்துட்டு கீழ இருக்கிற ரஷ்யாவுல தான் நல்லா இருக்கும். மேல இருக்கிற ஆர்க்டிக் வட்டத்துக்கு கூட இருக்கிற ஐரோப்பாவிலேயே கூட என்ன இருக்கும்? அந்த மக்கள் வந்துட்டு அடர்த்தி வந்துட்டு குறைவாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மக்கள் குறைந்த பகுதியாக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமா சொல்றாங்கம்மா. அதுக்கப்புறம் பாருங்க, ஐரோப்பாவில் உள்ள மொனாக்கோ நாட்ல ஐரோப்பாவுல யாருன்னு பார்த்தீங்கன்னா, மொனாக்கோ நாட்டில் தான் உலகிலேயே அதிக மக்கள் அடர்த்தி காணப்படுது. அப்போ உலகிலேயே ஐரோப்பா கண்டத்துல மட்டும் கிடையாது. ஐரோப்பாவுல கண்டத்துல வந்து பல நாடுகள் குடுத்துருந்தாங்க. ஒரு 3, 4 நாடு. ஆனா, உலகிலேயே அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு எதுன்னு கேட்டா, இந்த மொனாக்கோ. இது எவ்வளோ மக்கள் அடர்த்தின்னு பார்த்தீங்கன்னா, 26,105 நபர்கள் வந்துட்டு 1 சதுர கிலோமீட்டர் அளவுல வந்து இருக்கிறாங்க. ஐஸ்லாந்து மேல காமிச்சேன் இல்லையா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 சதுர கிலோமீட்டருக்கு வெறும் 3 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம எப்படி இந்தியாவுல இங்க தெரிஞ்சுங்க. இந்தியாவுல எப்படி வந்துட்டு எந்த நாட்ல எந்த ஸ்டேட்ல வந்துட்டு மக்கள் அடர்த்தி அதிகம், மக்கள் அடர்த்தி வந்து குறைவு. எத்தனை ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் வசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா. அதெல்லாம் நம்ம பாருங்க. அதே மாரி நம்ம இந்த யூனியன் பிரதேசத்திலயும் யூனியன் பிரதேசம் எது வந்து அதிகம், எது வந்து குறைவு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. பாருங்க சமயம், சமயம் மற்றும் மொழி. அப்போ ஐரோப்பா கண்டம் மொழி மற்றும் கலாச்சாரங்களில் மிகுந்த வேறுபாடுகளை கொண்டுள்ளது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆமா. ஏன்னா பல நாடுகளுக்கு இவங்க வந்துட்டு வந்திருப்பாங்க. பல நாடுகளுடைய சமயத்தை பார்த்திருப்பாங்க. பல நாடுகளுடைய மொழியையும் பார்த்திருப்பாங்க. கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் கலந்திருக்குன்ட்டு நம்ம படிச்சிரும். அப்போ இது இப்ப இல்ல. ஏன்ஷியன்ட் பீரியட்லேருந்தே வர்றதுதான் காலங்காலமாக. அப்போ மாறுபடும்போது, அப்போ சமயம், மொழியும், பண்பாடு எல்லாமே மாறி தான் இருக்கும். ஆங்கிலம், அங்க இருக்க பேசக்கூடிய மொழி பாருங்க, ஆங்கிலம். இந்த ஆங்கிலம் எப்படி வந்ததுன்னு அதையும் பாருங்க. அதாவது
ஆங்கிலம் எங்க வந்ததுன்னா, இங்கிலாந்து ஐரோப்பா கண்டத்துல இருக்கிற இங்கிலாந்துல தான் ஆங்கிலம் வந்திருக்கும். ஆனா, அதுக்கு முன்னாடி இந்த ஆங்கிலத்து வர்றதுக்கு முன்னாடி அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த லத்தீன் மொழி நம்ம தமிழ் சொற்கள்லாம் பயன்படுத்தும்போது, தமிழ் அதாவது வரலாறு படிக்கும்போது, ஒரு கிரேக்க சொல், தமிழ் சொல் லத்தீன் மொழியில வந்ததுன்னு படிக்கிறோம்ல. அப்போ இந்த ஆங்கிலம் என்பது வர்றதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெயின், அதுக்கப்புறம் லத்தீன், அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரேக்க மொழி இதுதான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதிலிருந்து மருவி தான் அந்த அந்த மொழி வந்துட்டு போய் தான் அப்புறம் ஆங்கிலம் வந்து மொழி வந்திருக்கும். இது வந்துட்டு ஐரோப்பாவுல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கிழக்கு ஐரோப்பால வந்து உருவாயிருக்கு தான் இந்த இந்த ஆங்கில மொழி. அதுக்கப்புறம் ஸ்பானிஷ், போர்ச்சுகீசியம், பிரெஞ்சு, இத்தாலியன் மற்றும் ஆ ஸ்லோவிக் மொழிகள். அதாவது ஸ்லோவிக் மொழிகள் இது எல்லாம் ஐரோப்பா முழுவதும் பரவலாக பேசப்படும் மொழிகள். அதுக்கப்புறம் பாருங்க, அப்போ ஐரோப்பாவின் முதன்மை சமயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவம். கிறிஸ்துவம் தான் பார்த்தீங்கன்னா, அதனுடைய முதன்மையான மொழி. அப்ப இந்தியாவுடைய முதன்மையான மொழி என்னன்னு பாருங்க. என்ன சமயம்ன்னு பாருங்க. அப்ப எல்லா சமயம் இருக்குது. ஆனா முதன்மையான நெறைய பேர் இருந்தா அதான முதன்மை. அத பாருங்க. அப்போ அங்கிருந்து தான் இப்போ இந்த கிறிஸ்தவமே இந்தியாவிற்கு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐரோப்பாவிலிருந்து. ஏன்னா, வணிக ரீதியாக வந்த இவங்க அப்படியே வந்துட்டு அந்த கிறிஸ்டியன் மிஷனரியும் வந்து பரப்புறதுக்கு சமய பரப்பாளர்களும் வந்திருப்பாங்கன்னு படிச்சோம் இல்லையா? எப்படி வந்துட்டு நம்ம வீரமாமுனிவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற யாரு? ஆ போப் வந்திருப்பாரு. இப்படியெல்லாம் வந்திருப்பாங்கல்ல. இவங்கலாம் கிறிஸ்தவ சமயத்தை வந்து பரப்புறதுக்காக. எப்படி வந்துட்டு புத்த சமயத்தை வந்து பரப்புறதுக்கு வந்துட்டு அந்த அக்பர் காலத்தில் அக்பரா? அசோகர் காலத்திலேயே படிச்சோமோ, அதே மாரி தான் அந்த 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 அந்தடைய மொழி மேலயும், அந்த சமயத்தின் மேல பற்று உள்ளவங்க, அது தன்னால மற்றவங்களுக்கு பரப்பணுன்றது ஒரு ஈடுபாடு. அதுல அந்த அளவுக்கு அவங்க ஒரு இன்வால்வ்மென்ட் ஆயிட்டு அவங்க மத்தவங்களுக்கும் இத குடுக்கணும். ஏன்னா, ஒண்ணும் இல்ல. எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு சமயம் இருக்குது. அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் பைபிள் தானே படிக்கிறாங்க. அந்த பைபிள்ல இருக்கிறத வந்துட்டு அவ்ளோ விஷயங்கள் வந்துட்டு, இப்போ நம்ம படிச்சிருப்போம். இந்த கொரோனா வந்தத கூட பைபிள்ல முன்னாடியே சொல்லி வச்சிருக்கிறதெல்லாம் படிச்சிருப்பீங்க. சொல்லியிருப்பாங்க. அப்போ பைபிள்ல அவ்ளோ விஷயங்கள் இருக்குதுன்னா, அத மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் ஒரு ஆர்வமே ஒழிய, அது வந்து திணிக்கணுன்றது கிடையாது. நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு தெரிஞ்சது ஏன்னா வந்து அப்ப என்ன காலம்? எதுவுமே தெரியாத மக்கள் வந்துட்டு ஒரு ஆதிவாசியா இருந்த காலம். கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு வளர்ச்சி அடைஞ்ச காலம் ஆனா இப்ப மாதிரி கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட மக்களுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்றது பரப்ப வந்தவங்க தான். அப்ப அதுல எல்லாம் என்ன இருக்கு அப்படின்றத பரப்ப வந்தவங்க தான். அப்படி பரப்ப வந்தது தான் இப்படி கிறிஸ்தவம் வந்துட்டு இந்தியாவிற்குள்ள வந்ததுக்கு காரணமாக இருந்திருக்கும். ஆனா, அந்த சொல்ல வந்த கருத்து தான் அந்த பைபிள்ல என்ன சொல்ல வந்திருக்கு, இத தெரிஞ்சுக்கோங்க, இப்படியெல்லாம் இருக்குது. அத ஒரு அவேர்னஸ் கூட சொல்ல முடியாது. ஒரு பகுத்தறிவே இல்லாத மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக வந்தது தான். அப்படியே அந்த மொழிக்கு மேலயும் ஒரு ஒரு அந்த படிச்சா தானே அது தெரியும். அப்படி வந்தது தான் அந்த ஆங்கிலம் என்ற கல்வி. ஏன்னா வந்துட்டு, அது வேற மொழியில பைபிள் இருந்திருக்கும். அது லத்தீன் மொழியில இருக்கும். இல்லாட்டி பிரெஞ்சு மொழியில இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அது இங்கிலீஷ்ல வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இங்கிலீஷ் மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணா இந்தியாவிலயும் சில பேர் படிச்சாங்கன்னு படிச்சோம் இல்லையா? நம்ம ஐஎன்எம் படிக்கும்போது, அப்படி படிக்கப்பட்டவங்களால அது படிக்க முடியலையா? அப்படி பரப்ப வந்தவங்க தான் இந்த இந்த கிறிஸ்தவ மதத்தை வந்துட்டு. அப்போ குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா, இந்துக்கள், முஸ்லிம்களும் இந்துக்கள் இருக்காங்க. முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, யூதர்களும் இருக்காங்க. இக்கண்டத்தில் பரவி ஆனா முதன்மையானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறித்துவம். அப்போ இங்கு வாழும் 90% அதிகமான மக்கள் யாருன்னா, காக்கசைடு என்ற இனத்த மக்கள் தான் இருப்பாங்க. அப்ப இந்தியாவில் எந்த மாதிரி இன மக்கள் வந்து வாழுறாங்க? இந்தியாவுல இல்ல, ஆசிய கண்டத்துலன்னு பாருங்கம்மா. அப்புறம் கலை மற்றும் கட்டடக்கலை. எப்படி வந்துட்டு கலைக்கு வந்து கட்டடக்கலைக்கும் அவங்க வந்து பங்காற்றிருப்பாங்கன்னு பார்க்கலாம். ஐரோப்பாவில பார்த்தீங்கன்னா, கலை மற்றும் கட்டடக்கலை சாதாரண மனிதனை பத்தி உலக அறிய செய்தது. மதன படைச்சோம். ஏன்னா பாருங்க, இந்த சிந்திப்பவருடைய சிலையே ஒண்ணு வடிவமைச்சிருக்காங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு அந்த கண்டத்துல சிந்திக்கிறாங்கன்னு பாருங்க. நம்ம என்ன செய்றோம்? அடுத்த ஒண்ணும் இல்ல. ஒரு ரீல்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு கொஞ்ச நாள் பார்த்தோம்னா, ஒரு சும்மா ஒரு யூடியூப் ஆன் பண்ணா, ஒரு அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு ஆன் பண்ணி வச்சுட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. இத தெரிஞ்சுக்க. கட்டாயம் இத தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன்னா, இப்படிதான் நம்ம நாடு கெட்டு போகுது. பாருங்க, ஒரு அம்மா சமைச்சுட்டு இருக்காங்க. நான் சரின்னு ஏதோ வேல பார்த்துட்டு அப்படியே ஆன் பண்ணேன். அது வந்துச்சு. எனக்கு அப்படியே அது அம் அது லைவ்ல இருக்கே வந்துச்சு. சரின்னு பார்த்தேன். நோட்டிஃபிகேஷன்ல இல்ல. அப்படியே பார்த்தேன். ஆன்ல இருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா, அந்த அம்மா சமைச்சிருந்தாங்க. அத பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க சாதாரணமா இப்ப நான் வீட்ல சமைக்கிறேன்னா, நான் என்னென்ன வேலை செய்வேன்னு ஒரு 1 ஹவர் 2 மணி நேரம் கிச்சன்ல இருக்குன்னா எவ்வளோ வேலை செய்ய முடியும்? பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, டிஃபன் செய்றது எவ்வளோ வேலை செய்வோம்.
அப்போ அந்த அளவுக்கு அந்த அம்மா வீடியோ போடுறாங்கன்னா, அத உட்காந்து ஒரு 10 பேர் பார்க்குறாங்கன்னா, அது ஏதாச்சும் மறுபடியும் அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 1,00,000 வியூஸ் போயிருக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு. அப்போ பாருங்க, அடுத்தவங்க வீட்ல என்ன பண்றாங்கன்னு பார்க்கறதுக்கு இருக்கிற கூட்டம் எவ்வளோ இருக்குது. நல்ல விஷயத்த இப்ப என் வீடியோ பாருங்க 10 பேர் பார்க்க மாட்டாங்க, 50 பேர் பார்க்க மாட்டாங்க. மிஞ்சி போனா 100 பேருக்குள்ள தான் இருக்குது. நல்ல விஷயத்த பார்க்கறதுக்கு ஆளே கிடையாது. அடுத்தவன் வீட்ல என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு நாட்ல வந்துட்டு இப்படிதான் நம்ம நம்ம இப்ப நம்ம இது இங்கே இருக்குன்னா, அப்ப நம்ம நம்ம இந்தியாவுல எடுத்து நம்ம தமிழ்நாட்ட எடுத்துக்கோங்க, நம்ம நாட்ட இந்தியாவ எடுத்துக்கோங்க. அதே மாரி நம்ம கண்டத்த எடுத்துக்கோங்க. இப்படிதான் இருக்காங்கன்னா, அப்ப அந்த கண்டத்த பாருங்க. யோசிக்கிறாங்க. யோசிக்கிறதுனால தான் அவனுக்கு சிலையே வச்சு அப்ப அந்த நாட்டுடைய அம்சமே என்னன்னா, அந்த திங்கிங். அதுதான். அப்ப பாருங்க. அதுதான் அக்ரோபோலிஸ் அக்ரோபோலிஸ் இதெல்லாம் வந்து கலைகள். அக்ரோபோலிஸ் மற்றும் கொலோசியம், அதுக்கப்புறம் டேவிட் சிலை, சிந்திப்பவர் சிலை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈபில் கோபுரம். அந்த ஈபில் டவர் நம்ம பிரான்ஸா, ஸ்பெயினான்னு பாருங்க. பிரான்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஆ அதாவது பிரான்ஸ்ல வந்துட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருங்கம்மா பார்த்துறேன். பிரான்ஸ்ல தான் அது. பிரான்ஸ்ல பாரிஸ்ல இருக்கும். கரெக்ட். அந்த மாரி சிந்திக்கிறவங்களுக்கே ஒரு சிலை வச்சிருக்காங்கன்னா, அப்ப அந்த நாட்டினுடைய ஒ நோக்கமே சிந்திக்கிறது தான். சிந்திக்கிறதுனால தான் அவங்க எல்லாம் அவ்வளோ அந்த உலகிலேயே இத்தன கண்டத்திலேயே அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈபில் கோபுரம், அதுக்கப்புறம்னா பிக் பென் கடிகாரம், அதாவது பெரிய பெண் கடிகாரம், பைசா கோபுரம், அதுக்கப்புறம் மோனலிசா, அந்த மோனலிசா ஏதோ ஒண்ணு படிச்சு ஞாபகம் வரல சட்டுன்னு பாருங்கம்மா. அது இந்த சிலை மோனலிசா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அழகிய ஐரோப்பிய கலை கட்டிடங்களுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. பாருங்க, இந்த சிந்திப்பவர் சிலை. நீங்களும் சிந்திங்கம்மா. அந்த ஃபோனுங்கலாம் கொஞ்சம் தூரம் வச்சுட்டு, காலையில எந்திச்ச உடனே நம்ம ஃபோன எடுக்கிறோம். தூங்கும்போதுக்கு முன்னாடி ஃபோன் எடுக்கிறோம். அப்ப அந்த மூளைக்கு எங்க சிந்திக்கிறதுக்கு டைம குடுக்குறோம். அப்படியே போயிட்டு படுத்தோம்னா, மறுபடியும் எழுந்த உடனே அந்த ஃபோன தான் பார்க்குறோம். அப்ப என்ன இருக்கும்? அந்த சிந்திக்கிற திறனே, சிந்திக்கிற ஆற்றலே கிடையாது. எல்லாமே யார் செய்வா? இந்த ஃபோனே எல்லாத்தையும் செஞ்சு குடுத்துடுற மாரி இன்னைக்கு மனிதன் வந்து தள்ளப்பட்டுட்டாங்க. ஈபில் கோபுரம் பாருங்க இதுதான். இதுதான் எங்கன்னா பிரான்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க, அதாவது பிக் பென் கடிகாரம். இது எங்க இருக்குதுன்னு பாருங்க. இது இங்கிலாந்துன்னு நெனைக்கிறேன்மா. பிக் பென் கடிகாரம். பாருங்க எல்லா கொட்டி கலைஞ்சு எல்லாம் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐரோப்பா கண்டத்தில தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, இது கொலோசியம். இது ரோம்ல இருக்குது. இத்தாலியில வந்து ரோம்ல இருக்கிற ஒரு அரங்கம். அரங்கம். ஒரு அரங்கம் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உணவு மற்றும் திருவிழாக்கள் எப்படி உணவு வழக்கங்கள்லாம் எப்படி இருக்குது அந்த கண்டத்தில? அவங்க எந்த மாரி திருவிழாக்கள்லாம் வந்து கொண்டாடுறாங்க? ரொட்டி, மீனு, இறைச்சி, உருளைக்கிழங்கு மற்றும் பால் பொருட்கள். இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு இந்தியாவிற்கு கொண்டு வந்தவங்க யாருன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவின் பிரதான உணவுப் பொருட்கள். அதுக்கப்புறம் முக்கியமான உணவுப் பொருள் அதான். ஐரோப்பாவுக்கு வந்து சமய திருவிழாக்கள், விடுமுறை நாட்கள் ஆகிய 2யும் கொண்டாடுறாங்க. அந்தந்த சமயத்தை சார்ந்த திருவிழாக்களும் கொண்டாடுறாங்க. விடுமுறை நாட்களையும் கொண்டாடுறாங்க. தக்காளி திருவிழான்னு ஒன்று எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது எங்க நடக்குதுன்னு பாருங்க. இந்த ஐரோப்பா கண்டத்தில எந்த நாடுல. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ், ஈஸ்டர், புனித வெள்ளி இதெல்லாம் எந்த மாதத்தில வந்துட்டு இப்ப நடக்குதா? நடந்துச்சா? நடக்க போகுதான்னு பாருங்க. கிறிஸ்மஸ், ஈஸ்டர், புனித வெள்ளி, புனிதர்கள் நாளு, அதுக்கப்புறம் அதாவது ரெடன்டோர், அதுக்கப்புறம் தக்காளி மற்றும் கார்னிவல் ஆகிய ஐரோப்பாவின் முக்கிய பண்டிகைகள் மற்றும் திருவிழாக்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பனிச்சறுக்கு விளையாட்டுகள் பாருங்க. பனிச்சறுக்கு, ரக்பி, கால்பந்து, கூடைப்பந்து, ஐஸ் ஹாக்கி மற்றும் விளையாட்டுகள் புகழ்பெற்றவை இதெல்லாம். அதாவது புகழ்பெற்ற அந்த கண்டத்துக்கானது. ஸ்பெயின் நாட்டில் நீங்க தமிழ் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஸ்பெயின் நாட்டினுடைய எருதுச் சண்டை வந்துட்டு உலக புகழ்பெற்ற விளையாட்டாகும். அந்த நாட்டினுடைய அ என்ன வருது? அந்த நாட்டினுடைய விளையாட்டு அதாவது என்ன சொல்றது அது? ஞாபகம் வரல பாருங்கம்மா. அதுக்கப்புறம் பாருங்க ஐரோப்பா மற்றும் ஆசியா அதனுடைய ஒப்பீட்டு 2த்தையும் வந்துட்டு ஒரு ஒப்பீடு பண்றாங்க. எது 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 என்ன எத எப்படி வந்து வேறுபடுத்துறது? எப்படி வந்து ஒத்திருக்குது? ஆசியா மற்றும் ஐரோப்பா கண்டங்கள் பார்த்தீங்கன்னா, புவியியல் அமைப்பினால ஒன்றுபட்டிருக்கு. அதாவது புவியியல் அமைப்பால அது ஜியோகிராஃபியா பார்த்தோம்னா ஒன்றுபட்டிருக்குது. ஏன்னா, இதனுடைய மலைகளும் ஒரே மாதிரி, சமவெளிகளும் சமவெளிகளும் ஒரே மாதிரி, பீடபூமிகள், ஆறுகள்னா ஆறுகள், கடல்கள்னா கடல்கள். எல்லாமே 2மே எப்படின்னா ஒன்றுபட்டிருக்கு. ஆனா, அரசியல் பிரிவுகளால பிளவுபட்டு காணப்படுது. அப்போ அரசியல் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்குது இல்லையா? ஆசியாவுடையது வேறுபட்டிருக்குது. ஏன்னா, இங்க வந்து யாருன்னா, அதிபர்கள் ஆண்டாங்க. ஆனா, இன்னமும் பார்த்தீங்கன்னா, மக்களாட்சிக்கு கீழ் அதாவது மன்னர்களுக்கு கீழ தான் வந்துட்டு அதிபர்கள் இருப்பாங்க. அப்போ அரசியல் ரீதியாக பிரிவுபட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இந்த யூரல் மலை வந்துட்டு ஆசியாவையும், ஐரோப்பாவையும் பிரிக்குது. அப்போ இதிலிருந்து இங்கருந்து பரவுறதுக்கு சில வந்துட்டு மாறு பரவுறதுக்கே கொஞ்சம் தடைப்பட்டிருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதனாலேயே வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்துட்டு மாறுபட்டிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆசியாவின் மிகப்பெரிய தீபகற்பமாக ஐரோப்பா கண்டம் வந்து திகழ்கிறது. அதாவது பாருங்க, ஆசியா
இதுதானே ஆசிய கண்டம். இருங்கம்மா. ஆசிய கண்டம் தானே இது. இந்த ஆசிய கண்டத்த தான் யார் பிடிச்சிருக்காங்கன்னா, யூரல் மலைத்தொடர். அப்போ ஆசியா என்ற கண்டத்தில் இருந்து இந்த நீண்டு இருக்குதா, இந்த கண்டம் பார்க்கறதுக்கு ஒரு நீண்டு ஒரு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீபகற்பம் மாரி நீண்டு இருக்குது. ஐ ஐ ஆசிய கண்டத்திலிருந்து இந்த ஐரோப்பா கண்டம் நீண்டு ஒரு தீபகற்பம் போல காட்சி அளிக்கிறதுனால, இந்த ஐரோப்பா கண்டத்தை வந்து ஆசியாவின் தீபகற்பங்கள்னு சொல்றாங்க. இதுதான் அதனுடைய பொருள். அதுல ஆனா நம்போ இந்த யூரலால தான் பிரிஞ்சிருக்கு. பாருங்க. இது தனியா இருக்கு. இதோட முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க. இது வந்துட்டு இங்க தனியா இருக்கு. பிரிஞ்சிடுச்சு. இது தனியா இருக்கு. ஆனா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை தான் பிரிச்சிருக்குனே ஒழிய, ஆனா இங்கேயும் இயற்கை தான் பிரிஞ்சு. ஆனா கொஞ்சம் துண்டுபட்டா இருக்குது. ஆனா இது பாருங்க அப்படியே இணைந்து இருக்கிறதுனால, ஆனா இது ஆசியாவுடைய ஒட்டுமொத்தமா நீங்க எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆசியாவிற்கு வருகை புரிந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு மதசார்பாகவோ, இல்லாட்டி அந்த சாகசங்களுக்கு அந்த அந்த நாட்டினுடைய மன்னருடைய தூண்டுதலால எப்படி வந்தாங்களோ, ஆனா இவங்க நம்ப எப்படி சொல்றதுன்னா, இயற்கையிலே அதாவது அந்த மரபு வழியே பார்த்தீங்கன்னா, இவர்களும் ஆசியர்கள். ஆசியாக்கள் சார்ந்த மக்கள் தான். அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அது அப்படிதான் வரும் அது. அதுக்கப்புறம் பாருங்க, ஆசியாவின் மிகப்பெரிய தீபகற்பமாக எது இருக்குதுன்னா, இந்த ஐரோப்பா. அதுக்கப்புறம் ஆசியாவின் இமயமலையும், ஐரோப்பாவின் ஆல்ப்ஸ் மலை படிச்சோம் இல்லையா? இயற்கை அரணாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வடக்கு, தெற்கு பிரிக்கிறது. அந்த இயற்கை தான். எப்படி வந்துட்டு இமயமலை வந்துட்டு அந்த திபெத்தையும் வட பாருங்க. இமயமலை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திபெத்திலிருந்து ஒரு இயற்கை அரணாக பாதுகாக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இமயமலை. அதனால தான் இந்தியா வந்துட்டு மேல எப்படி இருந்தா வடக்கு முழுவதும் எப்படி பார்த்தீங்கன்னா, குளிர்ல இருந்து இந்த இமயமலை காக்கிறதுனால தான் வெப்ப பகுதியாக வச்சிருக்கிறதுக்கு காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமயமலை. அதே மாரி தான் இந்த வடக்கு பக்கம் வந்திருக்கிற ஆல்ப்ஸ் மலையால தான் வந்துட்டு ஒரு பிரிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய தரைக்கடலுடைய கிளைமேட்ட வந்து பிரிக்கிறதுன்னா, இந்த ஆல்ப்ஸ் மலை. அதுக்கப்புறம் ஒரே புவியியல் காலகட்டத்தில் தோன்றியவை. அப்போ இந்த இமயமலையும், ஆல்ப்ஸ் மலையும் இதுவும் மடிப்பு மலைன்னு சொல்லும். இதுவும் மடிப்பு மலையும். இதுவும் இளமையானன்னு சொல்லும். அப்ப இதுவும் இளமையானதுன்னு சொல்லும். அப்போ ஒரே புவியியல் காலகட்டத்தில் தோன்றியதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்பி புல்வெளிகள் படிச்சோமா? அதுக்கப்புறம் ஊசியலை காடுகள் பல 100 கிலோமீட்டர் ஐரோப்பாவிலிருந்து ஆசியா வரைக்கும் பரவி காணப்படுதுதாம். இந்த ஸ்டெப்பி புல்வெளி, ஊசியலை காடுகள்லாம் பல 100 கிலோமீட்டருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க ஆசியா வரை. அதுக்கப்புறம் இவ்விரு கண்டங்களும் பார்த்தீங்கன்னா, சமவெளிகள், வடக்கு பக்கத்துல சமவெளிகள்லாம் சைபீரியன் சமவெளிலாம் படிச்சோம். எங்க ஆசியாவுல. அப்போ வடக்கு சமவெளிகள், மலைகள் தெற்கு பகுதியில் இருக்கும் காணப்படுது. அப்போ வடக்கு சமவெளிகள் பார்த்தீங்கன்னா, மலைகள் வந்து தெற்கு பகுதி வரைக்கும் காணப்படுது. ஆசியா மற்றும் ஐரோப்பா கண்டங்கள் பார்த்தீங்கன்னா, பண்டைய நாகரிகங்கள் தோன்றி ஏன்னா பார்த்தீங்கன்னா, கிரேக்கம் இங்க தான் நாகரிகம் தோன்றியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க எப்படி இங்க சீன நாகரிகம், மெசபடோனிய நாகரிகம் தோன்றிச்சோ, அங்க பார்த்தீங்கன்னா, கிரேக்க நாகரிகம், அதுக்கப்புறம் வேற என்ன ஒண்ணு படிச்சோம்மா? ரெண் ரெ அதாவது மேற்கத்திய நாகரிகங்கள்லாம் தோன்றியது ஐரோப்பா கண்டம்னு படிச்சுல, அப்போ பண்டைய நாகரிகங்கள் ஆசியால எப்படி தோன்றுச்சோ, அதே மாரி இந்த ஐரோப்பா கண்டத்திலேயும் தோன்றியிருக்கும். பண்டைய காலம் முதலே இவ்விரு கண்டங்களும் நறுமண பாதை, அதாவது நறுமணப் பொருட்களுக்காக தானே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பட்டு இந்த இந்த வணிக தொடர்பு பல காலங்கள் கொண்டிருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ புவியியல் அமைப்பில் இந்த 2 கண்டங்களும் பல வகைகளில் ஒன்றுபட்டு காணப்பட்டாலும், இவ்விரு கண்டங்களுக்கு இடையே குறிப்பிடத்தக்க வேற்றுமைகளும் உண்டுன்றாங்க. அதாவது பலது இயற்கையான முறையில ஒன்றா இருந்தாலும், சிலது வந்து வேறுபட்டும் இருக்குதான் இந்த கண்டத்திற்குரியன்னு. அப்புறம் ஆசிய கண்டத்த பத்தியும், ஐரோப்பா கண்டத்த பத்தி ஒரு கிளான்ஸ் குடுத்துருக்காங்க. பார்க்கலாம் இருங்க. ஆசியாவுடைய பரப்பு மற்றும் மக்கள் தொகை ஆகியவற்றின் அடிப்படையில் மிகப்பெரியது. அப்ப பரப்பும் சரி, மக்கள் தொகையும் பெரியது ஆசிய கண்டம். ஐரோப்பா பார்த்தீங்கன்னா, பரப்பின் அடிப்படையில மிக சிறியது. ஆனால் நன்கு வளர்ச்சி அடைந்தது. ஆனா மக்கள் தான் பெருசு இங்க அதிகம். ஆனா வளர்ச்சி வந்து குறைவு. ஆனா, சின்னதாக இருந்தாலும் வளர்ச்சியில அதிகம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வடக்கு, தெற்கு எல்லை பாருங்க. கீழ தெற்குலேருந்து வடக்கு பாருங்க. 10 டிகிரி 4 மினிட்ஸு 4 நிமிடம். அதாவது தெற்கு முதல் 81 டிகிரி 12 வடக்கு அச்சம் வரையிலும் பரவி இருக்குது ஆசியா. 10 டிகிரில தானே இருக்குதுன்னு சொன்னோம். அப்போ நிலநடுக்கோட்டு பகுதியில முதல் துருவ பகுதி வரைக்கும் இருக்குது. நிலநடுக்கோட்டுல இருந்து துருவ பகுதி வரைக்கும் ஆசிய கண்டமும், இங்க பாருங்க 34 இது எப்படி நான் ஏன் உங்களுக்கு காமிச்சேம்மா? இது வந்துட்டு நிலநடுக்கோடுனா, இப்போ இங்கிருந்து 90 இங்கிருந்து 90 அப்ப இது வந்து 0. அப்போ இங்கிருந்து 90க்குள்ள இங்கிருந்து 90க்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த நிலநடுக்கோட்டு கீழ தானே இருக்குது. நிலநடுக்கோட்டு கீழ எங்கன்னா தெற்கு வந்துருச்சா?
அப்ப தெற்குன்னும் போது இங்கிருந்து 10 டிகிரி. அப்போ 1, 2, 3, 10 வரைக்கும்னா, அப்போ இந்த 10 தான் இப்படி கணக்கில் எடுத்துட்டு, இங்க மேல 90 வரைக்கும் இருக்குதா? அந்த 90ல 81 வரைக்கும் இங்க இருக்குமா. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அது வரைக்கும் இங்கிருந்து இது வரைக்கும் பரவி இருக்குது. அதே மாரி இது பாருங்க. இது வந்துட்டு எதுன்னா, இந்த ஆ நிலநடுக்கோட்டுக்கு மேல. நிலநடுக்கோடு 1, 2, 3 90 வரைக்கும் இருக்கா? அப்போ 1, 2, 3 இந்த 34 இருந்து தான் இது ஆரம்பமாகுது. அப்போ வடக்கு தானே வந்துருச்சு. இது தெற்குலருந்து வடக்கு வரைக்கும் வந்திருக்கு. ஆனா இது வடக்குல தான் இருக்கு. அப்போ வடக்குலருந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கிலே 34 இருந்து 81 வரைக்கும். இதுவும் 81, இதுவும் 81. அப்போ ஈக்குவலா வந்து பரவியிருக்கு பாருங்க. அப்போ வடக்கு பக்கம் 81 வரைக்கும் பரவியிருக்காங்க. ஆனா இவங்க வந்து தெற்குலிருந்து 10லிருந்தும், இவங்க வடக்கிலிருந்து 34 வரைக்கும் ஐரோப்பா கண்டம் வந்துட்டு வருது. இதுதான் இதனுடையது. அப்போ அதாவது மித வெப்பமண்டலம் மற்றும் துருவ பகுதி வரைக்கும். இது எப்படி நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து துருவ பகுதி வரைக்கும், இது வந்துட்டு மித வெப்பமண்டலம். ஏன்னா, இதெல்லாம் மித வெப்பமான பகுதி தான் நம்ம படிச்சோம். அப்போ இது மித வெப்ப பகுதியிலிருந்து துருவ பகுதி வரைக்கும் பரவியிருக்கு. புரிஞ்சுச்சுங்களாம்மா? புரிஞ்சுச்சா? புரியலையான்னு கொஞ்சம் யாராவது சொல்லுங்கம்மா. நான் பாட்டுக்கு எடுத்துட்டு இருக்கேன். அது 1 மணி நேரம்னாலும் பார்க்கறதில்ல, 1/2 மணி நேரம்னாலும் பார்க்கறதில்ல. எவ்வளோ போதோ போயிட்டுருக்குன்ட்டு எடுத்துட்டு இருக்கேன். புரியுது, புரியலன்னு சொன்னீங்கன்னா, தகுந்த மாரி மாத்திக்கிறேன்ம்மா. அதுக்கப்புறம் பாருங்க, கிழக்கு அரைக்கோளத்தில இது கிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. இது எந்த பக்கம் இருக்குதுன்னா, ஆசியா கிழக்கு பக்கம் தானே இருக்குது. உலகுல. அதுக்கப்புறம் புவியின் மையப்பகுதி. இத பாருங்கம்மா. முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பேப்பர் தான் இருக்கு. இது பாருங்க. இது கிழக்கு தானே. இத பாருங்க. இது வடக்கு, இது மத்தியில. நீங்க எப்படி போடணும்னா, நான் அது போட்டது தப்பு தான். உலக வரைபடத்துல கிரீன்விச் வழியா போதா? கிரீன்விச். இது வந்துட்டு நிலநடுக்கோடு அச்சா? அப்ப இது எங்க இருக்கு? இது கிழக்கு, இது வடக்கு, இது தெற்கு அச்சா? அப்ப இது மத்தியில தானே வந்துருச்சு. இது பாருங்க. கிழக்கு தானே வந்திருக்கு. ஈஸ்ட் சைடு. அதான். நல்ல அருமையான பாடம்மா இத. படிங்க. ஒரு பாடத்துக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு சளைச்சதே கிடையாது. எல்லாருமே சமமான சொல்லுவாங்கல்ல, சம அந்தஸ்து தான் எல்லாருக்கும் அப்படின்ற அதே மாரி தான். எல்லாமே ஈக்குவல் தான். எல்லா சப்ஜெக்ட்டுமே சரி. ரசிச்சு, ரசிச்சு படிங்க. அதுக்கப்புறம் பாருங்க. ம். இது இல்ல. துருவ பகுதி படிச்சுட்டோமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிழக்கு அரைக்கோளத்தில கிழக்கு பக்கமா இருக்கும் பட்சம் இது வந்து மையப்பகுதியில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேரிங் நீர் சந்தி. ஆசியாவை பார்த்தீங்கன்னா, இந்த வட அமெரிக்கா இருக்குது ஆசியா கண்டம் பார்த்தீங்கன்னா, இப்போ இது உலக வரைபடம்மா. இது ஆசியா கண்டம் பார்த்தீங்கன்னா, இங்க வரைக்கும் பரவி இருக்குது. இங்க ஐரோப்பா கண்டம் வந்துட்டு மேல போயிடுச்சு. இந்த ஆசியா கண்டம் வந்துட்டு கீழ இருக்குது இல்லையா? இந்த நிலநடுக்கோட்ல இருந்து, அப்போ இது வந்துட்டு ஆ தெற்கு யாருன்னா, ஆப்பிரிக்கா வந்துட்டாங்க. இங்க தான் ஐரோப்பாக்கு அப்புறம் யார் வரணும்னா, அமெரிக்கா வருது. அப்போ வட அமெரிக்கா, கீழ தென் அமெரிக்கா. ஆப்பிரிக்காக்கு அடுத்து தென் அமெரிக்கா. அப்போ இந்த பகுதி இந்த ஆசியாவுடைய எல்லையையும், இந்த ஐரோப்பாவுடைய வட அமெரிக்காவுடைய எல்லையும் பிரிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரிங் என்ற நீர் சந்தி. அப்போ இந்த நீரும் நீங்க ஒரு ஒரு பொதுவா மத்திய தரைக்கடல் நீரும், இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் நீரும் 2ம் ஒன்று சேர்ந்தது 2 கண்டங்களையும் பிரிச்சுது. இப்படி ஞாபகம் வச்சு நீர் சந்தினா நீர் 2ம் ஒன்று இணைந்தா 2 கண்டங்களும் பிரிக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. நிலச்சந்தினா 2 கண்டங்களும் ஒன்று சேரும் நீர வந்து பிரிச்சிரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இங்க பாருங்க ஜிப்ரால்டர் நீர் சந்தி. அது வந்துட்டு ஐரோப்பா கண்டம். ஐரோப்பா கண்டம் இருக்குது. கீழ ஆப்பிரிக்கா இருக்குது பாருங்கம்மா. இருங்க இருக்கும் வந்தா கூட இங்க டைம் ஆகுதேன்னு பார்க்குறேன். இதோ இருக்கு பாருங்க. ஜிப்ரால்டர் நீர் சந்தி. இருங்க திருப்புறேன். இங்க ஒரு கால்வாய் குடுத்தாங்க. அதுதான் எங்கன்னு பார்த்து தெரியல. ஆசியா. இது பாஸ்பரஸ் தான் குடுத்துருக்காங்க. இங்க ஒரு இங்க நீர் சந்தி சொல்லியிருந்தாங்க. அது எங்கன்னு தெரியல. அதுதான் பார்த்தேன். இத பாருங்க அதுதான். இந்த நீர் சந்தி தான் வந்துட்டு வட அமெரிக்காவையும், ஆசியாவையும் பிரிக்குது. ஆனா, இந்த ஜிப்ரால்டர் நீர் சந்தி தான் ஐரோப்பாவையும், ஆப்பிரிக்காவையும் பிரிக்கிறது. இந்த கண்டம் வந்து இது ஐரோப்பா கண்டம். இது வந்துட்டு ஆப்பிரிக்கா கண்டம். அப்ப இந்த 2த்தையும் பிரிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீர் சந்தி. இந்த 2 நீர் சந்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய தரைக்கடலுடைய நீரும், இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் நீரும் 2ம் கலக்குதா? அப்ப இது 2த்தையும் பிரிக்குதா? இதான் கான்செப்ட்.
அதுக்கப்புறம் பாருங்க அரேபியா, இந்தோசீனா, இந்தியா, கொரியா போன்ற ஆசியாவின் இதெல்லாம் தீபகற்பங்கள். ஆசியாவுடைய தீபகற்பம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரேபியா. இங்க படிச்சோமா? இந்தோ சீனா. இந்தோ சீனா மேல படிச்சோமா? இந்தியா படிச்சோமா? இந்தியா ஒரு தீபகற்பம் படிச்சோமா? கொரியா. அதெல்லாம் தீவுல இருக்கு தானே? அப்போ அதெல்லாம் வந்துட்டு 3 பக்கம் நீர், 1 பக்கம் நிலம். அதுதான் வந்து தீபகற்பம். அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவுடைய தீபகற்பம் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் மேல பார்த்தோமா? ஐபீரியன் பார்த்தோமா? இத்தாலியும் அதான் நீர்ல தான் முழுகிச்சு. நீண்டு கடந்துன்னு பார்த்தோம். பால்கன் பார்த்தோன்னா, இது எல்லாமே வந்து ஐரோப்பாவுடைய தீபகற்பம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கோடு, கடகரேகை, ஆர்க்டிக் வட்டம். நிலநடுக்கோடு போச்சா? கடகரேகை போச்சா? ஆர்க்டிக் வட்டமும் ஃபுல்லா இது எல்லாமே எது பரவியிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசியா வழியாக போகுது. அதாவது அட்சக்கோடுகள்லாம். இங்க பாருங்க ஆர்க்டிக் வட்டம் மட்டும் தான் போகுது. மத்த கோடுகள் எல்லாமே கீழவே நின்னுடுச்சு ஐரோப்பா கண்டத்துக்கு. இங்க அனைத்து வகை காலநிலைகளும் காணப்படுது. ஏன்னா, எல்லா காலநிலை இருக்குன்னு ஏன்னா 3 கோடுகளும் வந்துருச்சு. நிலநடுக்கோடு வந்துருச்சு, கடகரேகை, மகரரேகை தவிர மத்தது எல்லாம் வந்துருச்சு. மேல ஆர்க்டிக் வட்டம் வரைக்கும் வந்துச்சு. அப்ப அதுக்கு தகுந்த மாரி மிதம், குளிர் எல்லாமே இருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா, மேல போயிடுச்சு. அப்போ அதிகமான வெப்பம் பார்த்தீங்கன்னா, மண்டலத்தில் அமைந்துள்ளது. தனித்துவம் மிக்க மத்திய தரைக்கடல். அப்போ பாருங்க அந்த மத்திய தரைக்கடலுடைய டெம்பரேச்சர் எப்படின்னா, ஒரு தனித்துவமிக்க தரைக்கடலுடைய காலநிலை தான் வந்துட்டு கொண்டிருக்குதுன்றாங்க. அதனுடைய கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தனித்துவமான காலநிலை எதுன்னு கொண்டது மத்திய தரைக்கடல். ஏன்னா 3 பக்கம் நிலம், ஒரு பக்கம் சுத்தி சென்ட்ரல்ல கடல் இருக்குது. அப்போ தனித்துவமான ஒரு காலநிலையை கொண்டிருக்குதுன்னு. தெற்கு ஐரோப்பா வந்து குளிர்கால மழையை வந்துட்டு பெய்கிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய தரைக்கடலுக்கு தான் தெற்கு பகுதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கு வெப்பம் மற்றும் குளிர் பாலைவனங்கள் இருக்குது. இங்க வெப்ப பாலைவனம் பார்த்தோம், குளிர் பாலைவனம், கோபி பாலைவனம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெப்ப பாலைவனம், தார் பாலைவனம், இன்னொன்னு சைபீரியன் பாலைவனம்னு நினைக்கிறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாலைவனமே கிடையாது. படிச்சோமா? எங்கேயும் கிடையாது பாருங்க. அதுக்கப்புறம் தோட்டப்பயிர்கள் பார்த்தீங்கன்னா, கனிம வளம் பார்த்தீங்கன்னா, இருப்பை வந்து அதிகமான கனிம வளம் வந்து இருப்பை வச்சிருக்கு. எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நிலக்கரி மற்றும் இரும்பு தவிர மத்ததெல்லாம் வந்துட்டு அளவானதா இருக்குது. தவிர இரும்பை தவிர வேற எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. இது 2 தான் அதிகமா இருக்குது. நிலக்கரியும், இரும்பும் தான். எங்கன்னா ஐரோப்பாவுல. இங்க எல்லாமே இருக்குது. தோட்டப்பயிர்கள் பார்த்தீங்கன்னா, தேயிலை, ரப்பரு, பேரீச்சம்பழம் இங்கெல்லாம் அதிகமா ஆசியாவுல. இங்க பார்த்தீங்கன்னா, சிட்ரஸ், ஆலிவ் அதுக்கப்புறம் வந்து திராட்சை இதெல்லாம் வந்து ஐரோப்பாவுல அதிகம். இந்த திராட்சை ரசம் தான் வந்து அங்க நெறைய வந்துட்டு அங்கெல்லாம் குடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கம்மா. பழ ரசங்கள். ஆசியாவின் பெரும்பான்மையான மக்கள் பார்த்தீங்கன்னா, முதல்நிலை தொழில்கள்ல ஈடுபடுறாங்க. முதல்நிலை. ஏன்னா வந்து முதல்நிலைன்னா என்னது? மொத்தமா வந்துட்டு விவசாயம். அக்ரிகல்ச்சரல் தான் வந்துட்டு ஈடுபடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவில் முதன்மையான பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா, 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை. இங்க வந்து விவசாயம் வந்துட்டு கிடையாது. ஏன்னா வந்துட்டு இயற்கை எதுவுமே என்ன குடுத்துறாங்க? பெரும்பாலும் நிலக்கரி, இரும்பு தவிர மத்ததெல்லாம் கனிம வளங்கள்லாம் குறைவு. அப்போ அங்க அந்த ஏற்ற காலநிலை இருக்கும்போது உற்பத்தி செய்யக்கூடிய நெல் இந்த மாரிலாம் விளைவிக்க முடியாது. அப்போ விவசாயம் வந்துட்டு குறைவு. இங்க விவசாயம் அதிகம். இது 2த்தையும் சேர்த்து யார் வச்சிருக்கன்னா, இந்த கண்டம் வச்சிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து நினைவில் படிச்சதெல்லாம் என்னென்ன படிச்சோன்னு பார்க்கலாம். உலகின் மிகப்பெரியதும், மிக அதிக மக்கள் தொகை கொண்டது ஆசியா. 5 இயற்கை பிரிவுகளை கொண்டதுன்னு படிச்சோம். அதுக்கப்புறம் இது வந்து ஐரோப்பா, இது ஆசிய கண்டம். நிலநடுக்கோட்டிலிருந்து துருவம் வரைக்கும் அனைத்து வகையான காலநிலையும் ஆசியாவுல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, துருவ பகுதி அப்படின்னா மரங்களற்ற துருவ பகுதியிலிருந்து அடர்ந்த நிலநடுக்கோட்டு காடுகள் வரைக்கும். நிலநடுக்கோட்டு பகுதியிலன்னா வெயில் இருக்கு, காலநிலை ஏற்றவா இருக்குன்னா அடர்ந்த மரங்கள் இருக்குது. மரங்களற்ற பகுதி துருவ பகுதி வரைக்கும் ஆசியாவுல இருக்குதுன்னு படிக்கும். நிலக்கரி, இரும்புத்தாது, பெட்ரோலியம், பாக்சைட், மைக்கா, தகரம், துத்தநாகம் முதலியவை ஆசியாவில் கிடைக்கப்பெறுகுதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் மற்ற பயிர்கள் பார்த்தீங்கன்னா, நெல்லு, கோதுமை பயிர்ல கரும்பு, சணல், பருத்தி, தேயிலை, காப்பி, பேரீச்சம்பழம் இது எல்லாம் வந்து முக்கிய பயிர்கள் ஆசியாவுல. அதுக்கப்புறம் அனைத்து சமயங்களின் எல்லா சமயத்திற்கு பிறப்பிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசியாவுல. ஆனா இங்க வந்து பாருங்க ஐரோப்பாவுல. ஐரோப்பா பார்த்தீங்கன்னா, உலகின் 6வது பெரிய கண்டம். அதாவது 2வது சிறிய கண்டம், 6வது பெரிய கண்டம். 4 இயற்கை பிரிவுகள், இங்கு 5 இயற்கை பிரிவுகள். ஐரோப்பா ஆறுகள் பார்த்தீங்கன்னா, கண்டத்தின் பொருளாதார முன்னேற்றத்தில் அந்த ஆறுகள் வந்து முக்கிய பங்காற்றுது. ஐரோப்பா வந்துட்டு குளிர்ந்த மிதமான காலநிலை. இங்க பாருங்க காலநிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. துருவம் வரைக்கும் வந்துட்டு காலநிலை வந்துட்டு ஆசியாவுல இருந்து 2 அனைத்து வகையான காலநிலை இருக்குது. ஆனா இங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர்ந்த மிதமான காலநிலை மட்டும் இருக்குது. கலப்பு விவசாய முறை. எல்லாமே விவசாயம் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலக்கரி பார்த்தீங்கன்னா, இரும்பு இதுதான் வந்துட்டு முக்கியமான கனிம வளம் இங்க. தொழில் பார்த்தீங்கன்னா, உலகிலேயே மிகவும் முன்னேற்றமடைந்த கண்டமாக எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்துறை. இண்டஸ்ட்ரியல். அதுக்கப்புறம் கிறிஸ்துவம் தான் வந்து ஐரோப்பாவுடைய முதன்மையான சமயம். இங்க பல சமயங்களுடைய பிறப்பிடம் சொல்றாங்க. ஆனா கிறித்துவம் மட்டும்தான். அந்த கிறித்துவ மதத்தை பரப்புறதுக்காக தான் அங்கருந்து வந்திருப்பாங்க. சில பேர் வந்து சாகசம் புரிவதற்கெல்லாம் அந்த நாட்டு மன்னரால் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பாங்கன்னு படிச்சேன். அதுக்கப்புறம் பானங்கள் பாருங்க. பானம்னா எத சொல்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நீர் அல்லாத அதாவது தண்ணி தவிர மத்தது குடிக்கிற திரவம் எல்லாமே வந்து பானம்னு சொல்றாங்க. அது ஜூஸா கூட இருக்கட்டும். அப்புறம் வற்றாதது. வற்றாதுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டு முழுவதும் தண்ணீரே கிடைச்சிட்டே இருந்தா அது வற்றாத. எப்படி வந்து
சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரலாம் வற்றாத ஆறுகள்னு சொல்றோம் அதுதான். பருவக்காற்றுன்னா பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்துட்டு பருவங்களுக்கு ஏற்ற மாறி மாறி வீசக்கூடிய காற்று தானே பருவக்காற்றுன்னு சொல்றோம். அதுதான் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பெருங்கடல்ல வீசக்கூடிய காற்று தான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பருவத்தில, இந்த காலத்துலேருந்து இந்த காலத்துல அந்த 4 பருவங்களா ஆண்ட பிரிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த காற்றுல வீசக்கூடிய காற்று தான் வந்துட்டு பருவக்காற்று. எந்த கடல்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பெருங்கடல் இந்தியாவுக்கு கீழ. டைக்கா. டைக்கா பார்த்தீங்கன்னா, சதுப்பு நில ஊசி இலை காடுகளுக்கு தான் வந்து டைக்கா. இந்த எந்த நிலத்துல வந்து சதுப்பு நிலத்துல இருக்குது. தூந்திரம். தூந்திரம்னு பார்த்தீங்கன்னா, பரந்த அதாவது மேல போயிட்டாலும் அங்க எப்படி இருக்குன்னா, பரந்த சமமான மரமற்ற ஆர்க்டிக் பகுதி தான் வந்துட்டு அங்க எப்படி இருக்குன்னா, ஆர்க்டிக் பகுதியில சமமா இருக்கும். ஆனா, மரமற்ற பகுதியா இருக்கும். அந்த மரம் இருக்குதா? இல்ல. அதுதான் வந்து அந்த துருவ பகுதி தான் வந்து தூந்திர பகுதின்னு சொல்றாங்க. அதான் தூந்திர மரங்கள்லாம் இருக்கிற பகுதி. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்பிஸ். ஸ்டெப்பிஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைபீரியா அந்த சைபீரியா சமவெளி பார்த்தீங்கன்னா, அங்க காணப்படக்கூடிய மிகப்பெரிய சமமான மரங்களற்ற புல்வெளி பரப்பு தான் வந்து ஸ்டெப்பிஸ். அதுக்கப்புறம் போல்டர். போல்டர்னா என்னன்னு படிச்சோம்? கடலிலிருந்து மீட்கப்பட்ட தாழ்நிலம் தான் வந்து போல்டர். அதுக்கப்புறம் தோட்ட வேளாண்மை என்னன்னா, தோட்டங்கள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகள், பழங்கள், பூக்கள் இதுதான் வந்து தோட்டங்களை அமைத்து பராமரிக்கும் கலை. எல்லாமே ஒரு கலை தாம்மா. சமைக்கிறது ஒரு கலை, சாப்பிடுறது ஒரு கலை. எல்லாத்துக்கும் ஒரு எல்லாமே எல்லா மாரி இருக்கிறதில்ல. ஒவ்வொரு வேலையும் செய்றதும் அது கலை தான். எந்த ஒரு இப்போ வீட்டு வேலை செய்றோம். வீட்டு வேலையும் நுணுக்கமா செய்தா அது ஒரு கலை. எல்லாமே நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்பாடுகளும் அது கலை தான். இதெல்லாம் வந்து தோட்டக்கலை தான் கலைகள்ல குடுத்துருக்காங்க. ஓகேம்மா. தேங்க்யூம்மா. இதோட இந்த பாடம் வந்துட்டு புவியியல் பாடம் வந்துட்டு யூனிட் 1 வந்து நிறைவடையுது. அடுத்த வந்துட்டு புவி மாதிரி வந்து குடுத்துருக்காங்க. இதுவும் வந்துட்டு நல்ல ஒரு முக்கியமான பாடம் தான். இந்த பாடத்த படிச்சீங்கன்னா, எப்படி வந்துட்டு நேர மண்டலம் இதெல்லாம் நீங்க காலநிலை இது எல்லாம் அதன் அடிப்படையில இயற்கை பொருட்கள் வந்து கிடைக்கிறத இந்த மேப்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த பாடம் வந்துட்டு புவியியல் பாடம் வந்து இந்த பேஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, புவியியல் படிக்கும்போது எளிமையாக இருக்குமா, அந்த பொருள் கிடைக்கிறதா இருக்கட்டும், விளைவிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த நாட்டினுடைய பொருட்களை அந்த அந்த காலநிலைய இந்த உலக வரைபடத்தை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிஞ்சிரும்மா நல்லாவே. தேங்க்யூம்மா.